ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. அன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜூக்கக்கூடிய ஒன் ஷாட் இருக்குல்லடா, அது 2/2 ஃபைனல் பார்ட்டா, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, லாஸ்ட்டில் பேசுகிறேன், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி விட்டுருப்போம் அப்படின்னாக்கா, நம்ம ஜங்குக் சிம்மிக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த பவர் கட் ஆகிருக்கும் இல்லையா, அதில் தான் விட்டுருப்போம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜங்குக்கு அங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, ஃபேஸ் வச்சு ரப் பண்ணாத அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு தானே ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கும் பார்க்குறாங்க. பயமா? இந்த லாயருக்கு பயமா சொல்கிறாங்க. எனக்கு டார்க்கை பார்த்தா கொஞ்சம் பயம் சொல்கிறாங்க. அப்படியா? சொல்கிறாங்க. சரி, ஓகே, கொஞ்சம் ஃபேஸ் எடு, ஓகேவா? அப்புறம் நான் எனக்கு கண்ட்ரோல் இழந்துருவேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்ட்ரோலில் இழந்துருவீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. தப்பு சொல்கிறாங்க. தப்பா? ஏன் அப்படி சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. தப்பு பிஃபோர் மேரேஜ் எதுவும் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா? பிஃபோர் மேரேஜ் எதுவும் பண்ணக்கூடாதா? சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் எடுக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. இப்போ ஜிமினும், இப்போ என்ன, நான் என் ஃபேஸ் எடுக்கணும் அவ்வளோதானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி ஜிமினும் அப்படி எடுத்துடுறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு, கோவமாக சொல்கிறாங்க. கோவம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, கோவம் தான் பனிஷ் பண்ணிக்கோ, ஓகேவா? ஃபேஸை வச்சுக்காத அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும், அப்புறம் இப்போ நீங்கள் எதுக்கு அப்படி சொல்கிறீங்க சொல்கிறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கே சொல்கிறாங்க. மாதிரினா என்ன அப்படின்னு சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஏய், உண்மையாகவே உனக்கு தெரியாதா, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படி சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மி தான் ஜங்க் இப்போ போய்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு, என்னடா பண்ணுறா சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இப்போது ஜிம்மி போயிட்டு ஜங்கோட சீக்ஸு நோஸ்லாம் போயிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்க் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. என்ன பண்ணுறாச்சு கேட்குறாங்க. அதுவா, அது சும்மா நீங்கள் தானே கேட்டீங்க, நான் தெரியுமா தெரியாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு சொல்லிட்டு காமிச்சாருன்னா சொல்லி ஜிம் தான் பைட் பண்ணிருக்காங்க. ஜங்கு செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியா சொல்லி ஜங்கு அப்படி ஜிம் ரொட்டேட் பண்ணிட்டு அவர் மேலே வராங்க. இப்போ நானும் அதே மாதிரி பண்ணவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. அதே என்னடா நீ மட்டும் பண்ணுற, நான் பண்ணக்கூடாதா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னு ஜங்குக்கும் க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்மில் போய் கிஸ் பண்ணலான்னு போக கரெக்டாக அங்கே பவர் வந்துடுது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. வந்துருச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பவர் வந்ததும் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க சொல்கிறாங்க. சான்ஸ் மிஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ, அப்போ பவர் கட்டானதை கிஸ் தருவீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, கொஞ்சம் நீ பயப்படுவேன், கொஞ்சம் மூவ் பண்ண மாட்டேன், இப்போ நான் கொஞ்சம் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின்டா ஜங்கோ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஜங்க் போய்ட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி கிஸ் பண்ணிருக்காங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு சரி இப்போ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன்னோட அப்பா மட்டும் பேசினேன் இல்லையா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், அது எனக்கு இதை மட்டும் பேச எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கு, மற்றதெல்லாம் நான் பேசிடுவான் சொல்கிறாங்க. சரி, எனக்கு இந்த லவ் விஷயத்தை மட்டும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது லவ்னு கூட சொல்ல முடியாது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ லவ்லாம் சொல்ல வேணாம், அப்பா எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவர் என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு, அவர் ரொம்ப ஜென்டில்மேன் அப்படி சொல்லிட்டு நீ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்களா. ஜென்டில்மேனா எந்த பக்கம் சொல்லிட்டு ஜிம் தான் ஜங்கை திருப்பி பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இல்லை ஜென்டில்மேன் சொல்கிறீங்களே, அது எங்கே இருக்காங்க சொல்லி பார்த்துட்டு இருக்கான் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறேன். என்ன டீஸ் பண்ணுறீங்க கேட்குறாங்க. இல்லை சும்மா அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லு, எப்போ சொல்லுவா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக், என்ன கேஸே நான் ஃபினிஷ் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. அவங்களோட கேஸ் இன்னும் அப்படியே இருக்கே சொல்கிறாங்க. கேஸ் பொறுமையாக ஃபோக்கஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நீ என்ன ஃபோக்கஸ் பண்ணா சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா உனக்கு தான் தெரியுமே, நான் யாரையும் லவ் பண்ணுறதுல எனக்கு லவ்வில் ட்ரஸ்ட்டும் இல்லை, எனக்கு ஏதோ ஒன்று பார்த்துக்கணும் பிடிச்சிருக்கா, எனக்கு கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குடா பேசுறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் எனக்கு டக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த மேரேஜ் லைஃப்லாம் மூவ் பண்ண வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, மேரேஜ் பண்ணிட்டு 2 பேரும் சுற்றலாம் ஒன்றா, ஓகேவா? ஹாப்பியாக இருக்கும்ல, ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்கலாம். இப்போ நீ பயப்படுற, அவனோட அப்பா அம்மா அவருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னா, அப்போ ஒரு மேரேஜ் பண்ணுறேன் யாருக்கும் பயப்பட தேவையில்ல, நம்ம பாட்டுக்கு எங்கேனாலும் போகலாம் வரலாம், அப்புறம் என்னோட அப்பாவும் தேவையில்லாம வந்து மிரட்ட மாட்டார், நம்ம பாட்டுக்கு ஹாப்பியாக இருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கரெக்டு தான், இல்லை நான் சொல்லலை, ஆனால் எனக்கு நான் அந்த கேஸ் வந்து இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அந்த கண்டிப்பாக நான் அந்த கேஸை முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணி போக சொல்கிறாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் நீயே சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஒரு லாயர்லையா சொல்கிறாங்க, பெஸ்ட் லாயராக இருக்கும்ல சொல்கிறாங்க. கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஒரு உண்மையை சொல்லவா? சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்து போனால் லாயர் நம்பவே இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதான் தெரியுமே சொல்கிறாங்க. என்னை பார்த்தா கேக் மேக் பண்ணுற பையன் இருந்துச்சா சொல்லி கேட்குறாங்க. கேக் மேக் பண்ணுற பையன் மட்டும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக ஒரு குட்டி ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்ச சொல்கிறாங்க. ஏது உங்கள் கண்ணுக்கு அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க கேட்குறாங்க. நீங்கள் அப்படி கோமானிட்டு இருந்தீங்க நான் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இல்லை, நான் நினச்சிட்டேன் காய் வந்து தேவையில்லாத ஒரு பர்சன், தப்பான பர்சன் கூட சூஸ் பண்ணிட்டானோன்னு நான் நினச்சிட்டேன். ஒரு லாயராக இல்லாமல் ஜஸ்ட் யாரோ ஃபேக்காக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன். அவன் சொன்னால் அவனை பற்றி வேறு மாதிரி பில்டப் பண்ணான். நேரில் வந்து பார்த்தாக்கா குட்டியும் நீ வந்துட்டு எப்படி இருந்ததுமா அதை பார்க்குறதுக்கு தம்மா துண்டு ஒரு மாதிரி தம்மா துண்டா அத்தினோன்றதுக்கிட்டு
நீ பாட்டுக்கு கேக் மேக் பண்ணிட்டு இருக்க அந்த ஏப்ரன் வேர் பண்ணிட்டு அதுவும் அந்த ஹைட்டு நீ த்ரோன்ட்டு இருந்தா சொல்கிறாங்க. அந்த டேபிளுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது சொல்கிற மாதிரி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன டீஸ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. டீஸ் பண்ணல, நான் உண்மையாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு என்னோட ஜிம்முக்கு எவ்வளோ பவர் இருக்குது சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுற நான் கேள்விப்பட்டேன். மிஸ் ரொம்ப கிரிமினல் லாயராமே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஈஸியாக நீங்கள் மட்டும் தான் வின் பண்ணுவீங்களாமே, உங்ககிட்ட மட்டும் தான் தோற்று போவாமே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கும் அவளுக்கு ஆகாது, 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில் தான் படித்தோம் சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் நானே யோனிச்சுனேன், நாங்கள் எல்லாம் யோனிச்சு ஜூனியர் சொல்கிறாங்க. அப்படியா? நான் அப்புறம் மிஸ் எல்லாம் ஒரே காலேஜ் தான் படித்தோம். நான் டாப்பர், செகண்ட் டாப்பர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. 2 பேர் ரைவலோ சொல்கிறாங்க. ரைவல் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே தூக்கம் வருதுங்களாம்மா சொல்கிறாங்க. சரி வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க, போட்டுக்க சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ் அன்றைக்கி நான் போட்டு தானே, ஆமாம் நான் வாஷ் பண்ணி வச்சு போட்டுக்கோ சொல்கிறாங்க. சரி ஜிம்மு போட்டுக்கிறாங்க. சரி ஓகே எனக்கு எந்த ரூம் சொல்கிறாங்க. எந்த ரூம் அன்றைக்கி ஏன் கொடுத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாய் ஃப்ரெண்டு தானே அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டு தான் மட்டும் ஒன்றா தூங்கணுமா சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்க கூட தூங்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஸோ சார் கேவல் நம்பிக்கை இல்லையா கேட்குறாங்க. நம்பிக்கை இல்லாமல் இல்லையா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது அப்படி தான் சொல்கிறாங்க. இல்லையே சம்திங் ஏதோ இருக்கே சொல்கிறாங்க. சம்திங்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. எனக்கு உங்க கூட தூங்குறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது சொல்கிறாங்க. கூச்சமாக இருக்கா? அப்படி சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் உங்க கூட தூங்குனது இல்லையா, ஃபர்ஸ்ட் டைமாக சொல்கிறாங்க. நான் அன்றைக்கி மாதிரி வேறு ஒரு ரூமில் தூங்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி நிறைய பேர் தாங்க எனக்கு வீட்டில் யாருமே இல்லை பாரு. அப்போ நீ வந்துட்டு வேறு எனக்கு ஜஸ்ட் ஒரு லாயர் அவ்வளோதான். இப்போ பாய் ஃப்ரெண்டில் ப்ளீஸ் என் கொடுத்துங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா சொல்கிறாங்க. ப்ராமிஸாக நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி நம்புறேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்பலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிம்மில் கூட்டிகிட்டு அவர் ரூம் தான் போகிறாங்க. ஜிம்முக்கு போயிட்டு இந்த பெட்டில் படுத்துக்கிறாங்க. ரொம்ப பெரிய பெட்டு நல்லா இருக்கே, பெரிய பெட்டாக இருக்கே சொல்கிறாங்க. ஏன் ஒரு ரூமில் பெட்டு சின்னதாக இருக்குமா? ஆமாம் நான் ரொம்ப பெரிய பெட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ரூமில் எல்லா திங்ஸும் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவர் ஹாப்பியாக இருக்குதான் பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் பெரிய பெட்டு தான் சொல்லிட்டு அது படுத்துக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒன்று ஹக் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. ஹக்கா அப்படி ஜிம் பார்க்குறாங்க. ஏன்டா ஹக்கு கூட பண்ணக்கூடாது, கிஸ்லாம் அவ்வளோ கொடுத்துருக்கேன், ஒரு ஹக்கா பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை ஹக்கோட இருக்குமா சொல்கிறாங்க. ஹக்கோட தான் இருக்கும், அது தாண்டாது ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா நீ உன்னோட அப்பா மட்டும் சொல்லணும்னு சொல்லியிருக்கல சொல்கிறாங்க. பரவாயில்லையே ஜங்குக்கு நீங்கள் ஜென்டில்மேன் தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஜென்டில்மேன் தான் சொல்லிட்டு அவரும் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணி அப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் நைட்லாம் அப்படி கேள்வி கேட்டுருப்பாரு. இப்போ பார்த்தாக்கா அவ்வளோ ஹக் பண்ணி டைட்டாக தூங்கிட்டு இருக்காரு, டைட்டாக ஹக் பண்ணி வச்சிருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு நைட் எதுவும் அந்தளவுக்கு கொஸ்டின்லாம் பண்ணால் இன்னும் இப்போ பாரு யாரை டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல தப்பு இல்லை, நீ பாய் ஃப்ரெண்ட் தானே சொல்லிட்டு ஜங்க் நினைக்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜிமின் அப்படி அந்த தூக்கத்துலேயே வந்துட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஃபோன் ஆஃப் பண்ணமா சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. உன்னோட அப்பா வச்சே சொல்கிறாங்க. என்னோட அப்பா சொல்லிட்டு ஜங்கு ஜிம் டக்குன்னு எழுந்திக்கிறாங்க. அச்சோ ஜிம் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு ஹலோ அப்பா சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டு ஸ்டே பண்ணிட்டேன், இப்போலாம் அடிக்கடி வெளில ஸ்டே பண்ணுற சொல்கிறாங்க. அப்பா சாரி சொல்கிறாங்க. என்ன சொல்லி எதனால் ஸ்டே பண்ண சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா ஒரு கேஸ் விஷயமா கொஞ்சம் லாங்கில் வந்தோமா சொல்கிறாங்க. லாங் டிஸ்டன்ஸ். ஆமாம் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு, அதான் வந்தால் கொஞ்சம் டைம் ஆகிடும்ல, அதனால தான்ப்பா ரொம்ப லேட் ஆகுமா, ட்ரைவ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுப்பா அப்படி சொல்லிட்டேன். ஜிமின் சொல்கிறாங்க. ஓ அப்படியே தங்கம். ஆமாப்பா சொல்கிறாங்க. நீ இல்லாமல் எனக்கு அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் நான் சொன்னேன், அதான் கேட்டேன்ப்பா. வெளில வர தங்குற சேஃபாக இருக்கும். இல்லைப்பா சேஃபாக தான் இருக்க சொல்கிறாங்க. சரி ஓகே எப்போ வருவா சொல்கிறாங்க. நான் ஒரு 10 o'clock வீட்டுக்கு வரேன்ப்பா ஓகேவா சொல்கிறாங்க. வரியா கோர்ட்டுக்கு போலியா சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ கோர்ட்டுக்கு எனக்கு நான் போகிற ஒர்க் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்க ஜிமின் அப்பாவும் பத்திரமா வாட்ச் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் அப்பாடா சொல்லிட்டு உட்காராங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்பாட்டா போய் சொல்கிறதுக்கு போதும் நாங்கள் சொல்கிறாங்க. அதுக்கு தான் உண்மையை சொல்லிட்டா நீ பாட்டு ஹாப்பியாக இருக்கணும்னு அப்பா நான் ஜங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிடலாம். அவருக்கு கேட்க மாட்டாரா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறது பெட்டர் தான் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லி ஜிம்னும் இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு குடிக்கலாமா, குடிச்சிட்டு போய்ட்டு காஃபி எதாவது போட்டு குடிக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு நான் போய் குடிக்கவா சொல்கிறாங்க. போய் குடி சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு குடிக்க போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்க் தான் ஜிம்மோட ட்ரெஸ்ஸை நைட்டே வாஷ் பண்ணிப்பார். ஜிம் தூங்கினதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் எடுத்து போயிட்டு அவர் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் குடிச்சிட்டு வெளில வராங்க. பார்த்து ஜங்க் தான் அந்த ட்ரெஸ்ஸை சொல்கிறாங்க. என்ன ட்ரெஸ் சொல்கிறாங்க. ஆமாம் நான் நைட்டே வாஷ் பண்ண சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டீங்களா? ஆமாம் இதில் என்ன இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கும் சொல்கிறாங்க. நீ ஒரு பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியல் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. உனக்கு தானே சொல்கிறாங்க. ஜிமின் உனக்கு ஸ்மைல் பண்ணிட்டேன். ஆமாம்மா எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. சரி இப்போ நான் போய் குளிச்சுட்டு வருவா சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு போய்ட்டு குளிச்சுட்டு வெளில வராங்க. வந்துட்டு அவர் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு கீழே போடாமல் சொல்லிட்டு 2 பேர் கீழே வராங்க. இப்போது ஜங்க் தான். சரி ஓகே ஆமாம் ஜிம் பார்க்குறேன். எங்கே அந்த வீட்டில் ஒரு ஆண்டி இருப்பாங்க, மெய்ட் ஆண்டி எங்கே சொல்லி கேட்குறாங்க. ஓ அவங்களா, அவங்களுக்கு லீவ் கொடுத்துட்டா சொல்கிறாங்க. லீவ் அவங்க வில்லேஜுக்கு போகிறாங்களா, லீவ் எடுத்துக்கிட்டாங்க. காய் வேறு இல்லையா சார், நான் மட்டும் தானே நானே மேனேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஃபுட்டு நீங்களே மேக் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. குக் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. நல்லா பண்ணணும் சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே சார் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நான் குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் போகிறேன் சொல்கிறாங்க. இல்லை நீ சாப்பிட்டு நான் போடுவா சொல்கிறாங்க. கூப்பிட்றாங்க. சரி ஜிம் வராங்க, நான் ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. உனக்கு வெஜிடபிள்லாம் கட் பண்ண வருமா ஜங்குக்கு நான் கேக் எல்லாம் மேக் பண்ண சொல்கிறாங்க. கேக் மேக் பண்ணிவிடா
வெஜிடபிள் கட் பண்ண தெரியுமா, நான் கட் பண்ணுவேன் சார் ஜிமினும் அப்படியே அந்த கவுண்டர்ல பேர் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஏப்ரன் போட்டுக்கோ சொல்லிட்டு 2 பேரும் ஏப்ரன் வேர் பண்ணியிருக்காங்க. ஏப்ரன் வேர் பண்ணிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்கும் ஜிமின்ட்ட பேசிட்டே இருக்காரு. ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் இதாங்க சொல்லிட்டு ஒரு கேரட் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு வாங்கிக்கிறாங்க. ஜிமின் சாப்பிட்ருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு ஹாப்பியாக குக் பண்ணிட்டு இருக்கா. இப்போ டோர் பெல் ரிங் ஆகுது. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. என்ன மார்னிங் டோர் பெல் ரிங் ஆகுது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் வந்துட்டாரோ சொல்லிட்டாங்க. இல்லையே அவன் வரமாட்டானே சொல்லிட்டாங்க. ஆமாம் காய் எங்கே போயிருக்காரு சொல்கிறாங்க. அதுவா அந்த ஆலனுக்கு ஏதோ ஷூட் இருக்காமே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எங்கேயோ கொஞ்சம் அதர் சிட்டியில் சொல்கிறாங்க. ஆமாம் அதர் சிட்டி சொல்கிறாங்க. ஜெசுலாண்ட். ஆமாம் ஜெசுலாண்டு அங்கே போயிருக்கான் சொல்கிறாங்க. ஓ காய் போயிருக்காரா. ஆமாம் அவனும் கம்பெனியோட பார்ட்னரில் சொல்கிறாங்க. ஆமாம் அதனால் போயிருக்கான் சொல்கிறாங்க. சரி இப்போ ஜிமிடா ஒரு நிமிஷம் இருங்க சார் நான் போய்ட்டு ஓப்பன் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை நீர் நான் போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் சொல்லிட்டு இப்போ ஜங்க் போகிறாங்க. போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் அவருக்கு ஷாக் ஆகிடுதுங்க. பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கா, நான் வரக்கூடாது வீட்டுக்கு சொல்கிறாங்க. இல்லைம்மா என்ன இவ்வளோ ஏர்லி மார்னிங்காக சொல்கிறாங்க. ஓ அதுவா நான் உன்னோட மெய்ட் ஆண்டிக்கு கால் பண்ணேன். அவங்க தான் சொன்னாங்க ஊருக்கு போயிருக்காங்க சொல்லிட்டு. அப்போ நீ தனியாக இப்போ எப்படி கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டு அதுக்கு தான் நான் வந்தா சொல்கிறாங்க. ஃபுட்டு உனக்கு குக் பண்ணி தரலாம் சொல்லிட்டு வந்தா சொல்லி ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு அது சொல்கிறாங்க. ஏன்டா உள்ள வரக்கூடாது சொல்கிறாங்க. இல்லைம்மா வாங்க சொல்கிறாங்க. ஓ நீ குக் பண்ணலாம் ரெடி பண்ணிட்டியா, அதே எப்படிலாம் வேறு பண்ணியிருக்கியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கும் ஆமாம் சொல்கிறாங்க. சரி வா நான் குக் பண்ணுறேன் நீ வா சொல்லிட்டு கூட உள்ள வராங்க. உள்ள வரும்போது ஜிமிடா ஜங்குக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. இப்போ ஜங்கடம் பார்க்குறாங்க. யார் ஜங்குக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு அதுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அது சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஜிமின்டா ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கடம் வந்து எட்டி பார்க்குறாங்க. கிச்சனில் பார்த்தா ஜிமின் கியூட்டா அந்த கவுண்டரில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்கடாமல் பார்க்குறாங்க. யார் ஜங்கு இது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு அது அம்மா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட்மா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது என்னோட பாய் ஃப்ரெண்ட்மா சொல்கிறாங்க. என்ன ஜங்கு சொல்கிறேன், நான் உனக்காக பொண்ணு பையனை பார்த்துட்டு இருக்கேன், நீ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்கிற அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் அம்மா அதை நான் சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு டைம் கிடைக்கல சொல்லிட்டாங்க. டைம் கிடைக்கலையா சொல்லிட்டு அம்மா நீங்கள் 2 பேரும் லிவிங்கில் இருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. லிவிங்கா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏர்லி மார்னிங் இப்படி ஒன்றா ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா இப்போ லிவிங்கில் இருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் இறங்கி வராங்க. அந்த ஏப்ரலாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஜங்கோட அம்மா ஜங்கு பார்க்குறாங்கம்மா அப்போலாம் இல்லைம்மா சொல்கிறாங்க. பின்ன எப்படா சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு நேற்று நைட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்க அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கான் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. இங்கே பார்க்க அவங்க பேர் என்ன கேட்குறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. பார்ச்சிமின்னா சொல்கிறது நேம் கேள்விப்பட்டிருப்பாங்க அவங்களும். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. லாயர் அப்படி சொல்கிறாங்க. லாயர் சொல்லிட்டு அவங்க ஃபேஸை அவங்களும் அப்படி தான் பார்க்குறாங்க. அக்கா எப்படி ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு போகிறோம் அதே மாதிரி ஜங்கோட அம்மா ஜிமினா டாப் பாட்டம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாம்மா எதுக்கு அப்படி பார்க்குறீங்க அவனை சொல்லி கேட்குறாங்கக்கா. இல்லைடா உண்மை இந்த பையன் தான் பார்ச்சிமினா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிமிக்கு ஒரு மாதிரிக்கு என்ன எல்லாரும் என்னை பார்த்தா ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. நான் தான் பார்ச்சிமின், நான் தான் லாயர், என்ன வேணும் உங்களுக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிமின் என்னோட அம்மா சொல்கிறாங்க. அம்மாவா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிமிக்கு ஒரு மாதிரி எடுத்துக்காக ஹலோ ஆண்டி சொல்லி பவ் பண்ணுறாங்க. ஹாய்ப்பா சொல்லிட்டு உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்கிறாங்க. ஜிமிக்கு ஒரு மாதிரி இருக்குது எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறீங்க 1 hour இருக்கீங்க தெரிஞ்சுக்கணும்ல சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு அம்மா நான் அப்புறம் சொல்கிறாங்க. இல்லைடா நீ போய்ட்டு குக் பண்ணு நான் மட்டும் கொஞ்சம் பேசுனேன் கொஞ்சம் வாப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க. பேசுகிறா சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமின் வராங்க. வந்துட்டு 2 பேரும் உட்காராங்க சோஃபாவில். ஜிமிக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பயப்பட மாட்டார். ஆனால் ஜங்கோட அம்மா இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. இப்போ நர்வஸ் ஆகாத சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் அவங்க நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. என்ன உன்ட்ட ஒரு கேஸ் கொடுக்க வந்துட்டு உன்ட்ட ஃபால் ஆகிட்டான் சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபால்லாம் ஆகலை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு சொல்கிறாங்க. ஏன்ப்பா மேரேஜ் பண்ணிக்கிறதும் ஃபால் ஆகிறதும் ஒன்று தானே, ஒருத்தவங்க பிடிச்சிருந்தானே மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. சரி உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு கேஃப் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஒரு பட்டிக் ஷாப் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கேட்குறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சொல்லி சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஒரு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மணிக்காக ஜங்கு கிட்ட படிக்கிற பணம் சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. சரி நான் ஓப்பனாக கேட்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எவ்வளோ வேணும் சொல்கிறாங்க. புரியல ஆண்டி சொல்கிறாங்க. என் பையனை விட்டுட்டு போகிறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன கேட்டாலும் தருவீங்களா சொல்கிறாங்க. என்ன கேட்டாலும் தருவோம் எவ்வளோ கேட்டாலும் தருவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பேக்கில் இருந்துட்டு ஒரு பிளாங்க் செக் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இந்த அசட்டு முன்னாடி வைக்கிறாங்க. இப்போ ஜிமினும் இதை நான் ஃபில்லப் பண்ணிக்கவா சொல்கிறாங்க. உனக்கு என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ ஃபில்லப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்ல. இப்போ ஜங்குக்கும் நம்ம ஜிமினும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே சைன் பண்ணிடுறாரு. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. தெரியும் எனக்கு பார்க்குறதுக்கு இத்தனோடு இருக்கான். ஒரு லாயர் கேள்விப்பட்டிருக்கேன். லாயராக இருக்கிறவங்க கிரிமினலாக யோசிக்க மாட்டானா என்ன, கண்டிப்பாக மணிக்காக தான் வந்திருப்பான் போல சொல்லிட்டு
நம்ம ஜங்கோட அம்மாவும் சரி ஓகே நீ எவ்வளோ கோட் பண்ணியிருக்கேன்னு தெரியல அமௌண்ட்டு எவ்வளோ கோட் பண்ணியிருக்கோ அவ்வளோ இடத்துக்கு ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் பையன் லைஃப்பில் வராத, நான் அவனுக்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், பையனை பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைப்போம், புரியுதா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நான் என்ன கேட்டால் தரேன்னு சொல்லிட்டீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அதான் எனக்கு எழுதிக்கிட்டலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் கரெக்டாக வந்துடுறாங்க. அம்மா ஜிமின் நான் குக் பண்ணிட்டேன் வந்து சாப்பிடுங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா தான் அங்கே பாரு ஜங்க் ஃபஸ்ட்டு இங்கே வாசல் கூப்பிட்றாங்க. ஜங்க் கிட்ட வராங்க. என்ன மாசம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீ பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன்கிட்ட நான் வந்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கேன் சொல்கிறாங்க. உனக்கான ஒரு அமௌண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் உனக்கான ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கேன்டா ஓகேவா சொல்கிறாங்க. அதில் அவங்க எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் நீ அதை விட வேல்யூவான ஒரு பர்சன் அவங்க தெரியல சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. இல்லை உன்னோட அம்மா கேட்டாங்க உனக்கு என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்க சொல்லிட்டு நானும் எனக்கு எவ்வளோ வேணுமோ ஃபில்அப் பண்ணிக்கிட்டேன் ஜங்க் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா எவ்வளோ வேணும் கோட் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஜங்கு இப்படி இருக்கா நீ சொல்கிறாங்க. என்ன மாசம் கேட்குறாங்க. நீ ஃபாரினில் படிச்சுப்பேன் அவன் சொல்கிறான் இவ்வளோ கோட் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்க சொன்னீங்க, அவனும் உனக்கு வேணும் தான் எடுத்துக்கிட்டான், இது என்ன மாதிரி பேசிட்டு கேட்குறாங்க. என்ன பேசுகிறேன் அவன் வந்து விட்டு கொடுக்க சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டு கூட அப்படி எவ்வளோ தான் அமௌண்ட் கோட் பண்ணிடுறா சொல்லிட்டு நான் ஒருத்தர் அதுக்கு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டு அது வாங்குறாங்க. வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இப்போது ஜங்க் தான் அவங்க அம்மா மட்டும் போய்ட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணுறாரு. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜங்கும் ஜிம்மோட நெக்க பிடிச்சிட்டு அப்படியே டீப்பாக ஜிம்மு பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேர் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு எழுந்து திரும்பிக்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் கிஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது ஒர்த்து தானே சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது நம்ம ஜங்க் உடம்பு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு அப்படி ஜிம்மில் பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ திரும்புறாங்கட்ட அவங்க அம்மா கிட்ட என்னம்மா சொல்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அஷேம்டா இல்லைடா, உன்னோட அம்மா இருக்கேன் அந்த பையன் உன்னை விட்டு போகிறதுக்கு மணி வந்துட்டு இது பண்ணியிருக்கான், நீ பாட்டுக்கு அவன் கிஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அம்மா அவன் வந்து கோட் பண்ணியிருக்கா, நீங்கள் எவ்வளோ பார்க்க மாட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஏன் அதை நான் பார்க்கணுமா சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் சொல்கிறாங்க. சரி ஜங்கோட அம்மாவும் அது வாங்குறாங்க. செக் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஜான் ஜங்குக்கு அப்படி போட்டிருக்கு. அது ஐ வாண்ட் மை ஜான் ஜங்குக்கு அப்படி போட்டிருக்கு. இதை பார்க்குற ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு நான் தான் வேணுமா ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மி நான் ஜங்கோட ஹேண்ட் பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி நான் கேள்விப்பட்டது உங்களோடதுன்னு சொல்லிட்டு ஓகேவா. இதில் உங்களோட கிராண்ட் ஃபாதர் ஜோன் கிராண்ட் ஃபாதர் இருக்காங்களே அவங்களோடது. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரும், உங்களுக்கு அப்புறம் ஜங்க் வரும். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே, எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த ஜங்கு இருக்காங்களா இவங்க மட்டும் என்ன கொடுத்துறீங்களா அப்படி ஜிம்மி கேட்குறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டி, நான் ஒரு லாயராக இருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன், ஸோ அவங்க எங்கே போனாலுமே பொழைச்சிப்பாங்க. நான் அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ் போனால் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு அச்சீவ் பண்ணுவோம். நான் ஒரு கண்டிப்பாக ஒரு சிஓ மாற்றிடுவோம் ஓகேவா. ஸோ நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க, எதுவும் வேண்டாம், இவர் மட்டும் கொடுத்துருங்க ஓகேவா. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மொத்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுக்கோங்க, அது எல்லாத்தையும் விட இதுதான் வேல்யூவானது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுன்னு உண்மையாக சொல்லிருக்கு. ஆமாம் நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ ஒரு போட்டுக்காரு அந்த ட்ரெஸ்ஸோட மட்டும் கொடுங்க, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் சொல்லி ஜிமின்னு சொல்ல அது ஜங்கோட ஹேண்ட் பிடிச்சி ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் அம்மா பார்க்குறாங்க. என்னம்மா அப்படி கேட்குறாங்க. என்னடா அதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி கம்மியாக இருக்கா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் ஒரு ஆன்சர் சொன்னீங்க, நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஒரு பையனா நான் உங்கள் பையன் இருக்காங்க, அவனோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான், இது என்னமா இருக்குது சொல்லி கேட்குறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு தள்ளி விடுறாங்க. நீ எட்ட போக சொல்லிட்டு நீ உண்மையாக லவ் பண்ணுறேன் கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, எங்களுக்குள்ள லவ் இருக்கான்னு கேட்டால் தெரியல, ஆனால் எங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யாரும் லவ் பண்ணதில்லை, எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஜங்கு பார்க்குறது வரைக்கும். ஜங்கு தான் என்கிட்ட ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க சொல்லி ஜிமினோ ஜங்கு எப்படி பேசினாங்க எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு அவர் அப்ரோச் பண்ணது, அதுக்கப்புறம் பிளைண்ட் டேட் போனது சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நிச்சயமாகவே இதெல்லாம் என் பையன் ஜங்கு தான் நான் சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவர் தான் பண்ணார், எனக்கு ஃபஸ்ட்டில் எனக்கு இது மாதிரி தோணவே இல்லை, அவர் 2 கிளைண்ட்டாக மட்டும் தான் நான் பார்த்தேன், அவர் தான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாரு. அதுக்கப்புறம் எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, நல்ல ஜென்டில்மேனாக இருக்காங்க, எனக்கு 2 கேரக்டர் மாதிரி இருக்காங்க, என்ன கொஞ்சம் நான் சாஃப்ட்டு, அவர் கொஞ்சம் போல்டு, அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு 2 பேருக்கும் ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு. ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஓகேனா நாங்கள் மேரேஜ் பண்ணிப்போம், அப்படி இல்லைனாக்கா நான் என்ன ஜங்கோ கூட்டிகிட்டு போயிடுவான் சொல்லி ஜங்கு ஜிம் சொல்கிறாங்க. அது எப்படி நீ என் பையனை என்கிட்ட கூட்டிகிட்டு போவா சொல்லிட்டு ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. இப்போது ஜிமின் தான் பின்ன நீங்கள் தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களே, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உன்னோட அப்பா மட்டும் நான் பேசணும்னு சொல்கிறாங்க. பேசுங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட்ரஸ் சொல்கிறாங்க. என்னங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா தப்பு பண்ணுற பசங்க யாரும் கொடுக்க மாட்டாங்களே, டக்குன்னு அவங்க கொடுத்துட்டாரு. நீங்கள் பேசுங்க என்னோட அப்பா மாட்டேன், என்னோட ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க ஓகேவா, அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஏன்னா மற்றபடி நீங்கள் எதுவாக என்னோட அப்பா மாட்டை கேட்டுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அவங்கள்ட்ட பேசிட்டு சொல்கிறாங்க. அதற்கு நீங்கள் ஒன்றா இருக்காதீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறீங்க. அம்மா நாங்கள் ஒன்றா இருந்தாலும் எங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டோமா ஓகேவா, நீங்கள் பயப்பட தேவையில்ல அப்படி சொல்லிட்டு
அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு வந்து ஆறிட்டு இருக்குமா என்னோட ஜிம்முக்கு வர பசிக்கும் கொஞ்சம் சாப்பிடலாமா சொல்லி கேட்குறாங்க. உன்னோட ஜிம்னா ஆமாம் என்னோட ஜிம் தம்மா சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதனை ஏன் முடிய கிஸ் பண்ணுறானே சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு சரி வாங்க சரி 3 பேர் வந்து உட்காடுறாங்கடா. இப்போ ஜவுக்கோட அம்மா ஜவுக்கு ஜிம்மு 3 பேர் சாப்பிட்றாங்க. இப்போ ஜவுக்கு தாண்டா சொல்லிட்டு ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம்னு வாங்கிக்கிறாங்க. ஜிம்மும் ஜவுக்கு இந்த இடத்துக்கு சார் அவர் ஃபிட் பண்ணி விடுறாங்க. 2 பேர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. ஜவுக்கோட அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எங்கே நம்ம லைஃப் ஆன மாதிரி இவங்க லைஃப் ஆகிடும் மோஸ்ட் பேர் பயப்படுறாங்க. சரி ஓகே இங்கே பார்ப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க நான் உங்கள் அம்மாட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. பேசுங்க ஆண்டி சொல்கிறாங்க. என்னோட அப்பா வந்து இந்த டைம் வீட்டில் இருப்பார். என்னோட அம்மா வந்து டைம் வீட்டில் இருப்பாங்க. மற்ற டைமில் அவங்க ஷாப்பில் இருப்பாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஏன்னா ஒரு 2 டேஸில் நான் வரேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஃபைன்லா இப்போ நீ சொல்கிறாங்க. இப்போ நான் வீட்டுக்கு தாண்டி போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கோட அம்மா பார்க்குறாங்க. பேசாமல் ஜவுக்கு நீ என் கூட வா சொல்கிறாங்க. என்னதுக்கு நீ என் கூட வா சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க எனக்கு நீ கூட வாப்பா சொல்கிறாங்க. ஃபைன்லாம் ஜங்குக்கு ஜிம்மில் அம்மா ஜிம்மி 3 பேர் ஜங்கோட அம்மா ஜங்குக்கு ஜிம்மி 3 பேர் போகிறாங்கடா போயிருக்கா காரில் போயிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப கொஞ்சம் நர்வஸாக இருக்கான்னு வெளில காமிச்சிக்கவே இல்லை. ஜங்கு ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. லைட்டாக நர்வஸாக இருக்குது சொல்கிறாங்க. என் பேபிக்கு லைட்டாக நர்வஸாக இருக்கா தெரியல எனக்கு உன்னோட அம்மாட்ட பேசிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு சொல்கிறாங்க. என்னடாம்மா எவ்வளோ போல்டாக எனக்கு ஜங்கு பேர்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் போல்டாக இதுக்கு மேலே பயப்படுமா என்ன சொல்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோ ஏன் ஷோல்டர் சாஞ்சிக்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மில் சாஞ்சிக்கிறாங்க. முன்னாடி டிரைவர் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. பக்கத்தில் ஜங்கோட அம்மா உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் கார் வழியில் மிரர் வழியாக பார்த்து தான் இருக்காங்க. 2 பேர் ரொம்ப லவ்லி அழகாக பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருக்கானா லைஃப் லாங் அப்படி இருப்பாங்களா சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அந்த காரும் வந்து நிற்கிறாங்க நம்ம ஜிம்மோட வீட்டுக்கு முன்னாடி. இப்போ ஜங்கோட அம்மா தான் இறங்குங்க சொல்லிட்டாங்க. 2 பேர் இறங்குறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது. ஐயோ சொல்லிட்டு அவர் பிடிச்சிக்கிறாங்க. ஜங்கோட ஹேண்டை வா சொல்லிட்டு 3 பேரும் உள்ள போகிறாங்க. டோர் பில் ரிங் ஆகுது. இந்த பக்கம் ஜிம்மோட அப்பா ஜிம்மு வந்திருப்பான் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா இந்த பக்கம் நம்ம ஜங்கோட முடிஞ்சிருக்காங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் கொஞ்சம் உள்ள வரமா சொல்கிறாங்க. வாங்க சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜங்குக்கு ஜங்கோட அம்மா 3 பேர் வந்திருக்காங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு பார்த்துட்டு ஜிம்மில் அப்போ கேட்குறாங்க யார் பாஸ் கேட்குறாங்க. அதுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் நானே சொல்கிறாங்க. நீங்கள் உட்காருங்க சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ ஜங்கோட அப்பா ஜிம்மில் அப்பா தான் ஜிம்மில் அம்மாவை கூப்பிட்றாங்க. ஏமா சொல்கிறாங்க. என்னங்க ஆசிட்டு கொஞ்சம் வெளில அம்மா சொல்கிறாங்க. சரிட்டு வெளில வராங்க. யாருங்க கேட்குறாங்க. உட்காருமா சொல்கிறாங்க. 3 பேர் உட்காராங்க. இப்போ உட்காந்துட்டு ஜிம்னு ஜங்க் அப்படின்னு இருக்காங்க. ஏன் நீங்கள் நிற்கிறீங்க நீங்கள் வந்து உட்காருங்க சொல்கிறாங்க. 2 பேர் போய் பக்கத்து பார்த்து உட்காருங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. என்னடா இது புதுசாக இருக்குது சொல்லிட்டு 2 பேர் உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹேண்டை ஒரு மாதிரி பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கே தெரியாமல் 2 பேர் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா தாங்க பாருங்கள் என் பையன் உங்கள் பையனை லவ் பண்ணுற அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குற அம்மா நான் லவ்லாம் பண்ணல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் ஜஸ்ட்டு டேரெக்டாக மேரேஜ் ப்ரொபோசல் தான் கொடுத்தா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களும் அங்கே பாருங்கள் என் பையன் அவங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அது மேரேஜ் ப்ரொபோசல் கொடுத்துருக்கான். 2 பேரும் ஒன்றா கூட இருந்தாங்க சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி போயிடுது. என்ன சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. ஐயோ நம்ம தானே அப்பாட்ட சொல்லணும்னு நினச்சோம் இந்த மாதிரி ஆகிட்டே சொல்லிட்டு இப்போ ஜங்கோட அம்மா தான் எனக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவும் ஜிம்னு எல்லாம் சொல்லிப்பாளோ அப்படியே ஹானஸ்ட்டாக சொல்கிறாங்க. இதான் எங்களோட ஃபேமிலி இப்படி தான் இருக்கும். எங்களுக்கு இதில் ஹாப்பியாக இருக்குது லைஃப் இந்த லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தோன்னு பிரச்சனை இல்லைங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒன்று தெரியும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கோ பார்க்குறாங்க. அவங்க அம்மா என்ன மாஸ்டர் கேட்குறாங்க. நீ மேரேஜுக்கு அப்புறமும் ஜிம்மினை இப்போ பார்த்துப்பியா இல்லை என்னைக்காவது ஒன் டே உனக்கு பாஸ்ட்டில் யாராவது இருக்காங்க ப்ரெசென்ட்டில் யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட வந்துடுவாங்களா இல்லை வந்துட்டு நீ ஜிம் விட்டுருவா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு புரியல. ஜிம்மில் பார்த்து கேட்டால் கூட பரவாயில்ல இன்னும் நம்மளை பார்த்து கேட்குறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா தானே அவங்க அம்மா நான் ஜிம்மில் பார்த்து கேட்குறாங்களே சொல்லிட்டு ஜங்கோ ஒரு மாதிரி இருக்கம்மா என்னம்மா சொல்கிறேன் எனக்கு இங்கே பாருப்பா நான் நல்லா சொல்கிறது கேட்டுக்கோ. ஏன்னா இன்றைக்கி ஜிம்மி மேலே ரொம்ப பாசமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஜிம்மி ரொம்ப பாசமாக கேரிங்காக இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு பேபி பிறந்ததுக்கு அப்புறம் கூட உங்கள் லைஃப்பில் வேறு யாரோ வந்து வரணும்னு நினச்சா கூட நீங்கள் 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக பத்திரமா பார்த்துப்பீங்களா சொல்லி கேட்குறாங்க. இது கேட்குற ஜிம்மோட அம்மாவுக்கும் ஜிம்மோட அப்பாவுக்கும் புரியுது எங்கேயும் உங்கள் ஹார்ட் ஆயிருக்காங்க அதான் போய் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனுக்குமே புரியுது. ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. ஹானஸ்ட்டாக கேட்குறேன் என் லைஃப்பில் நடந்த மாதிரி ஜிம்மன் லைஃப்பில் நடந்ததாக சொல்லி கேட்குறாங்க. என்னோட அப்பா மட்டும் இருந்த மாட்டேறா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கம்மா எனக்கு இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியாது ஓகேவா. ஆனால் நான் இந்த ஒரு சுச்சுவேஷன் ஜிம்மனை கைவிடவே மாட்டேன் ஓகேவா. எங்களுக்கு எத்தனை பேபி பிறந்தாலும் எனக்கு அவன் மேலே லவ் குறையவே குறையாது ஓகேவா. நாங்கள் ஒரே மாதிரி தான் இருப்போம். எங்களுக்கு லவ் இருக்கான்னு கூட இப்போ கூட தெரியாது. எனக்கு அவங்க பெஸ்ட் பார்ட்னராக இருப்பேன். நான் உங்களுக்கு பெஸ்ட் பார்ட்னராக இருப்போமா இதான் என்னால் சொல்ல முடியும் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. என்ன எனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்பா எனக்கு ஜங்கு பிடிச்சிருக்குப்பா என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சிப்பா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நான் சொல்ல முடியல. ஐம் சாரி பாஸ் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஓகே பாஸ் ஜிம்மில் அப்பா அம்மா 2 பேர் பேசுகிறாங்க. ஜிம்மில் கொஞ்சம் நல்லா ஓகே இப்போ ஜங்கோட அம்மாவும் எனக்கு ஓகேங்க மேரேஜ் பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜங்கோட அப்பா எங்கே அப்படி கேட்குறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க அப்பா கொஞ்சம் வெளில இருக்காங்க. நான் தான் மேரேஜில் ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு ஓகே கேட்குறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வச்சுலாம் சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் பார்ட்டி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
பார்க்குறாங்க. இல்லை என்னோட கேஸ் சொல்கிறாங்க. கேஸ் இருக்கட்டும் அதனால் என்ன சொல்லி கேட்குறாங்க. சரின்ட்டு இப்போ 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் அரேஞ்ச் ஆகுதுன்னா என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச் ஆகுதுடா. என்கேஜ்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு பர்சன் வராங்க. வந்துட்டு ஜங்கோட அம்மா தான் பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கோட அம்மா திரும்புறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. என்னோட பையனுக்கு எதுக்காக வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அவன் என் பையன் சொல்கிறாங்க. உங்ககிட்ட தான் உன் பையன் நான் சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேவா. அவன் பிடிக்காத பர்சன் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. அங்கே இருந்து வேறு யாரும் இல்லை ஜங்கோட அப்பா தான் ஓகேவா. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. அந்த பையன் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தானே அவன் ட்ரூவான ஒரு பையனாக இருக்கான். ஹானஸ்ட்டாக இருக்கான். ஒரு பெஸ்ட் லாயர் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா. அவன் வந்து கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டான். அவன் ட்ரூவாக இருப்பான் எனக்கு நம்பிக்கை இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. நீ எப்போவுமே என்ன நடந்து என்னை சுற்றி என்ன நினச்சி கேட்க மாட்டேன்னு கேட்குறாங்க. எனக்கு அது கேட்க தேவையில்லை சொல்லிட்டு ஜங்கோட அம்மா திரும்பிக்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. அங்கே பார்த்து ஸ்டேஜில் ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இது வரைக்கும் ஜங்கு இந்த அளவுக்கு சிரிச்சு அவங்க பார்த்ததில்ல. சைல்டுஹுட்டை சிரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறாங்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க என் பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவனுக்கு இந்த சந்தோஷத்தை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் 2 பேர் போட சண்டையில் தான் ஃபாரின் போயிட்டான். அப்பா அம்மா லவ் இல்லாமல் வளர்ந்துருக்கான் ஓகேவா. அந்த ரீசன் நல்லா அவனுக்கு பிடிச்சதை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட அப்பா இறந்து போகிறப்ப என்கிட்ட கேட்டார். அங்கே பாருமா எனக்கு கிராண்ட் சன் சந்தோஷமாக இருக்கணும். அவனுக்கு பிடிச்ச பர்சன் மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த ரீசனால தான் ஜிமின் யார் அப்படின்னு நான் கேட்டு பார்த்தேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான். ரொம்ப நல்ல பையன். அவன் கூட தான் ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஃபைனலாக இங்கே ரிங்குமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு அவங்க அம்மா தெரியுறாங்க. அம்மா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. அப்படி ஜங்கோட அம்மா பார்த்துட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட வாங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. ஜங்குக்கும் ஜிம்னும் ப்ளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. 2 பேரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. அப்படி காய் ஆலனு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வாவ் ஃபைனலாக நினச்சி கூட பார்க்கலாட்டி எப்போ சொல்லி கேட்குறாங்க. அவன் தான் வச்சுக்கணும் நாம குறுக்குன்னு பார்த்தானே சொல்கிறாங்க. நான் கூட முறைச்சி பார்க்குறான்னு நினச்சேன் சொல்லிட்டு போய் ஆலன்னு சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. அவன் இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. ஜிம்னை மட்டும் தான் அப்படி பார்த்தான் சொல்கிறாங்க. அப்படியே அவன் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஃபைனல் நல்லா இருக்குது இந்த கப்பல் அப்படி சொல்கிறாங்க. இவங்க ஜிம்மில் அப்பா மட்டும் ப்ளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா ஜிம்மில் அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்ணுறாங்க ஜங்கோட அப்பாவை. இவங்க தான் ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவும் ஹலோ சார் சொல்கிறாங்க. ஹலோ சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி முடிஞ்சிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. இப்போ அவங்க ஃபேமிலி மட்டும் தான் இருக்காங்க. ஜங்கோட அப்பா பேசவே இல்லை அமைதியாக இருக்காரு. ஜங்கோடாங்க அப்பா சாரி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை உங்களை இன்வைட் பண்ணலாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல நீ ஹாப்பியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா நீங்களும் அம்மா ஒன்றா இருந்தால் எங்கள் பிரச்சனை வந்துடுமோ இல்லை என்கேஜ்மெண்ட் நடக்காமல் போயிடுமோ பயந்துட்டேன் சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா தான் ஜங்கு பார்த்துட்டு அப்படி இருக்கா கிட்ட வந்துட்டு பொருட்களை கிஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக சொல்லிட்டு இதை அசட்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் ரொம்ப காஸ்ட்லியான 2 செயின். ஒன்று ஜங்குக்கும் ஒன்று ஜிமினுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது உன்னோட பார்ட்னருக்கு போட்டு விட சொல்கிறாங்க. இல்லைப்பா சார் போட்டு விட சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க கிட்ட வாசிட்டாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு 2 பேரும் செயினும் வேர் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸிங்ஸ் வாங்கிறாங்க அப்பா கிட்ட தனியாக. இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் ஜிமின் பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு அங்கிள் சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன் சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அங்கிள் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவை பார்க்குற அந்த விதத்தை ஜங்கோட ஜிமின் நல்லா பார்க்குறாங்க. அவருக்கு நல்லா புரியுது கண்டிப்பாக அந்த பர்சன் தப்பாக இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு நல்லா புரியுது. வச்சு இதை ஜிமினோட அப்பா அம்மா கூட நோட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு மட்டும் அமைதியாக இருக்காரு. ஃபைனல் அவங்க அப்பா அவங்க போயிட்டு வர ஜங்கு சொல்கிறாங்க. போயிட்டு வர ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ அவர் கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கிட்ட ஜிமின் தான் வராங்க. ஜங்குக்கா அம்மா சொல்கிறாங்க. உன்னோட அப்பா சொல்கிறாங்க. என்னோட அப்பா சொல்கிறாங்க. ஐ திங்க் ரொம்ப பெயினில் இருக்காங்கன்னு நினைக்க சொல்கிறாங்க. பெயின்லையா ஆமாம் அவர் ரொம்ப பெயினில் இருக்காருன்னு நினைக்க சொல்கிறாங்க. எனக்கும் புரியுது ஆனால் என்ன பெயின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா ஒரு பக்கம் சொல்ல மாட்டாங்க அப்பாவும் சொல்ல மாட்டாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் ஜங்கா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கம்மா சொல்கிறாங்க. இன்னும் ட்ரை பண்ணுறோம் அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் ஒரு ஐடியா சொல்கிறாங்க பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ வேணா ஒரு 1 வீக் ஆஃப்டர் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ இந்த 1 வீக்கும் நம்ம ஜிமின் ஃபுல்லாக பிஸியாக இருக்காரு ஓகேவா. அவர் அந்த கேஸ் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்காரு. எவ்வளோ ஜிமின் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு தான் 1 வீக்காக அது பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு வீக்கெண்ட் தான். ஜங்குக்கு அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்பா சொல்கிறாங்க. சொல்லுப்பா ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்பா மீட் பண்ணலாமா சொல்கிறாங்க. மீட் பண்ணலாமா ஜங்குக்கு சொல்கிறாங்க. 2 பேரும் மீட் பண்ணுறாங்க ஒரு கிளப்பில். எதுக்கு பங்கு வர சொன்னா சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தான் ட்ரிங்க் பண்ண பிடிக்குமே சொல்கிறாங்க. எனக்கு ட்ரிங்க் பண்ண பிடிக்கும் அதுக்காக பையன் கூட ட்ரிங்க் பண்ணவும் சொல்கிறாங்க. ஏன் அவங்க ஃப்ரெண்டு மாதிரி இல்லையே சொல்கிறாங்க. ஜங்குப்பாட அப்பா பார்க்குறாங்க. ஃப்ரெண்டா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் நீ விட்டு போயிருப்பியா அப்படி கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கப்பா நான் உங்கள் கூட தான் அம்மா காட்டுவாங்க. அம்மா கூட தான் நீங்கள் காட்டாடுவீங்க. அதனால தான் உங்கள் 2 பேருக்கும் பொதுவாக இல்லைம்மா நான் ஃபாரின் போயிட்டேன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் நான் தான் ஹார்ட்டான சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா ஒரு மாதிரி இருக்குது. சாரி ஜங்குக்கு என்னாலையும் உங்கள் அம்மாவாலையும் நீ ஹார்ட் அட்டாக் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்பா சொல்லிட்டு இப்போ ட்ரிங்க் பண்ணுங்க சொல்கிறாங்க. அவரு ஊற்றி குடிக்கிறாரு. ஜங்கோட அப்பா குடிக்கிறாங்க. 2-3 தான் பேக் போட்டுறாரு. அதுக்கப்புறம் நான் ஜங்க் பார்க்குறேங்க அப்பா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்னாச்சுப்பா ஏன்ப்பா நீங்களும் அம்மா பிரிஞ்சிங்க சொல்லி கேட்குறாங்க. நான் என்னத்தை சொல்கிறேன் சொல்லி ஜங்கோட அப்பா ஆடுறாங்க. சொல்லுங்கப்பா சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட சொன்னதே இல்லை சொல்கிறாங்க. இப்போவும் நான் சொல்கிறாங்க ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் யார்ட்டும் ஷேர் பண்ணதே இல்லை. என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னாச்சு பாசு கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா கிட்ட ஜங்குக்கிட்ட ஜங்கோட அப்பா அவர் ஸ்டோரி
சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. நானும் என் அம்மாவும் ஒரே காலேஜ் தான் படித்தா சொல்கிறாங்க. ஒரே காலேஜ். ஆமாம். அப்போ நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். அவங்க அம்மா ரொம்ப ரிச்சான ஒரு பர்சன், ரொம்ப ரிச்சான ஒரு ஃபேமிலி சேர்ந்த ஒரு பொண்ணு. ஜோன் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் பின்னாடி நிறைய பேர் சுற்றினாங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜங்கோட அப்பா ரொம்ப அழகாக இருப்பார். அதனால் எல்லாருமே வந்து சுற்றுவாங்க. ஜங்கோட அம்மா கூட ஜங்கோட அப்பா கூட சுற்றிருப்பாங்க. எல்லாருமே சுற்றி வந்திருப்பாங்க. ஆனால் ஜங்கோட அம்மாவோட கேரக்டர் ஜங்கோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கவங்க. கொஞ்சம் பாசிட்டிவாகவும் கொஞ்சம் ரொம்ப அழகாகவும் ஒரு மாதிரி அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. எப்படி சொல்கிறது, கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது பார்க்குற ஜங்கோட அப்பா பிடிச்சிருக்கு. அப்போ வந்து பேசும்போது தெரியுது அவங்க ஜோன் ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா வந்து வேணாம்னு சொல்கிறாங்க. இல்லை லவ்வுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்லாம் ஒரு விஷயமே இல்லை சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. அதை பார்க்குறப்ப ஜங்கோட அப்பா ஹாப்பியாக இருக்கு. சரி ஓகே சரி அவர் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப அழகாக லவ் பண்ணுறாங்க. அவங்க லவ் பண்ணுறது காலேஜில் வேறு யாருக்கும் தெரியல. ஏன்னா அவர் ஜோன் ஃபேமிலிஸ் அந்த பொண்ணு அவங்க அதனால நம்ம லவ் பண்ண எல்லாம் பணத்துக்காக லவ் பண்ண தப்பாக சொல்லுவாங்க சொல்லிட்டு அந்த லவ் அவங்களுக்குள்ள சீக்கிரட்டாக வச்சு லவ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக ஹாப்பி டேஸ் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பொண்ணு வராங்க அங்கே. அந்த பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பேர் ஜீவு. ஓகேவா, அந்த ஜீவு வராங்க. ஜீவு அந்த ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜீவும் ஜங்கோட அப்பாவும் ரொம்ப அடிக்கடி நல்லா பேசிப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து காலேஜ் டாப்பர். ஓகேவா, நல்லா படிப்பா. ஜங்கோட அப்பாவும் நல்லா படிப்பாங்க. அதனால எப்போலாம் வந்து டவுட் வருதோ அப்போலாம் கிளியர் பண்ணிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. ஒன் ஃபைன் டே ஜீவு வராங்க. சொல்லிட்டு ஜங்கோட அப்பா கிட்ட வராங்க. ஜோன் சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் நல்லா பேசுகிறாங்க. ஜோன் சாரி வேறு தெரியல. அதனால் அவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. இது பார்க்குற ஜங்கோட ரொம்ப பாசிட்டிவ் ஆகிடுது. இப்போ அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜங்கோடாவும் சண்டை போடுறாங்க. நீங்கள் எப்படி அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறீங்க. இல்லைம்மா ஒரு டவுட்டு கேட்டா அதாம்மா எனக்கு டவுட் தான் அவள்கிட்ட கேட்பேன், அவளுக்கு டவுட் தான் என்கிட்ட கேட்பா, இதில் என்னமா இருக்க சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பேசலாம்னு சொல்லி ஜங்கோட ரொம்ப சண்டை போடுறாங்க. இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே எவ்வளோ பேர் ஜங்கோட அம்மா மொழி ஜங்கோட அப்பா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இவன் அவருக்கு அவங்க ரொம்ப பாசிட்டிவ் ஆகும். அப்புறம் ஜங்கோட அப்பா பெருசாக எடுத்துக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு டைம் ஜீவோ எல்லாருக்கும் முன்னாடியே ஜங்கோட அப்பா கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஜங்கோட அப்பாவும் ரொம்ப அழகாக அவங்ககிட்ட இல்லைம்மா எனக்கு லவ் இல்லை, நம்ம ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜில் அவங்க அந்த அளவுக்கு பேசிக்கிறது இல்லை. ஆனால் அவங்க பார்க்குறப்பலாம் இவங்க பேராக இருந்தால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அது கேட்குற ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. அப்படி டேஸ் போக ஃபைனலாக காலேஜ் முடிச்சிட்டாங்க இவங்க. ஆனால் ஜங்கோட அம்மா ரொம்ப ட்ரூ லவ் பண்ணுறாங்க. அது அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஆனால் பாசிட்டிவ் ஆகிருப்பாங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மீட் பண்ண மாட்டாங்க இல்லையா. அதனால ஃபைனலாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக லைஃப் போயிட்டுருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக ஜங்கோட அப்பா ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறி இருப்பார். இந்த பக்கம் ஜங்கோட அம்மாவும் நார்மல் உமன் கிடையாது, அவங்களும் பிஸ்னஸ் உமன் தான். அவங்களோட அப்பாவோட பிஸ்னஸ் அவங்க பார்க்குறாங்க. அப்போ 2 பேரும் அடிக்கடி கொலாபரேஷனாக படிப்பாங்க ஜங்கோட அப்பாவும் ஜங்கோட அம்மாவும். ஆனால் பிஸ்னஸ் தனித்தனியாக தான் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அப்போ தான் ஜங்குக்கு பிறந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலி அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ரொம்ப லவ் கேர். ஆனால் ஜங்கோட அம்மா என்னைக்காவது ஜங்கோட அப்பா ஆஃபீஸ் இருந்தாங்கன்னா யாராவது ஒரு பொண்ணோ பசங்களோ அவங்கள்ட்ட அவங்க பேசுனாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஜெலஸ் ஆகும். ஜெலஸ் ஆகிட்டு அப்போ சண்டை போடுவாங்க. ஜங்கோட அப்பாவும் ஜங்கோட அம்மா வெளில கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப அழகாக சமாதானம் பண்ணிடுவார். ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, கிஃப்ட் என்ன வாங்கி கொடுத்தாங்க, அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கும் லைஃப். ஃபஸ்ட்டு கூட ஒரு லவ்வில் தானே வருது, லவ் இல்லாமல் பாசிட்டிவ் ஆகுதுலையே சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருப்பார். இப்படி தானே போயிட்டுருக்கு. ஒன் ஃபைன் டே சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறேன். ஒன் ஃபைன் டே சொல்கிறாங்க. ஒன் ஃபைன் டே என்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணாங்க இல்லையா. ஜீவோ சொல்கிறாங்க. ஆமாம் ஜீவோ ஒன் டைம் வந்தாங்க சொல்கிறாங்க. என்னென்னுக்காமா ஒன் டைம் பார்த்து அவங்க ரொம்ப உடச்சி போயிருந்தாங்க, ரொம்ப லோன்லியாக இருந்தாங்க சொல்கிறாங்க. என்னென்னுக்காமா அவங்க ஜாப் தேடி வந்துட்டுனாங்க. அப்போ தான் அவங்களோட அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ண ஒரு மாலில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் கேட்டேன் என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எனக்கு பார்த்ததும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, சரிட்டு நம்ம ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு நானும் ஹக் பண்ணிட்டேன். என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழுதாங்க. என் லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு கேட்டு சொன்னாங்க. என்னாச்சுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, ஒரு 5 இயர்ஸில் ஒரு பேபி இருக்குது. இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு மிலிட்ரியில் இருந்தாங்களாம்மா, இறந்து போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு தனியாக ஒரு பர்சனாக எனக்கு போராட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு ஜாப் மட்டும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா, நான் எல்லா இடத்துக்கும் ஜாப் போகிறேன், எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க நல்லா படிச்சிருந்தாங்க, நல்லா சர்டிஃபிகேட்டாக இருக்கு, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால யாரும் ஜாப் கொடுக்கல. ஏன்னா அவங்க மேரேஜுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணவே இல்லையாமா, 5 இயர்ஸ் வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு யாரும் ஒர்க் கொடுக்கவே இல்லை சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. நானும் உங்களை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணேன். அதை பார்த்து உங்களோட அம்மாவோட செக்ரட்டரி பிக் எடுத்துட்டாங்க. அது உங்களை ஹக் பண்ணிக்கும்போது அவங்க பேச காமிக்காமலே பிக் எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட டேரெக்டாக கேட்க கூடல. இப்போ கொஞ்சம் டேஸாக உங்களோட அம்மா எனக்கு வந்துட்டு ஸ்பை வச்சு ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியல. ஆனால் நான் ஜீவும் கொஞ்சம் டேஸாக மீட் பண்ணோம். அவங்க யார் மேலே லோன்லியாக இருக்கா சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மாவும் இல்லை, இறந்துட்டாங்களாம்மா. அவங்க ஹஸ்பண்டும் இல்லை, ஹஸ்பண்டும் ஃபேமிலியும் வந்துட்டு அவங்களை கைவிட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு 5 வயசு பையனை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு ஃப்ரெண்டுன்ற மனிதாபிமானத்தை தான் நான் வந்து பண்ணேன். அவங்களும் ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனால அவங்க ஒரு அண்ணனாக தான் பார்த்தாங்க. ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், ஒரு எக்ஸ் க்ரஷ்னு கூட பார்க்கல. அவங்க நார்மலாக ஒரு அண்ணா, ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு தான் பார்த்தாங்க, ஒரு கிளாஸ்மேட் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்தோம், பேசி பழகிட்டோம். நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவங்களுக்கு அந்த சிட்டிக்கு வேறு நியூவாக வந்திருந்தாங்க. அதனால் புதுசாக அவங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அவங்க சிட்டிக்குள்ளே வந்திருந்தாங்க. நியூ ஹோம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணேன். இதுதான் பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு டைம் அவங்க மீட் பண்ணுறப்போ அது உங்களோட அம்மாவுக்கு அது அம்மா
அம்மாவோட ஸ்பை வந்துட்டு பிக் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து உங்க அம்மா என்கிட்ட என்ன எதுவும் கேட்கவே இல்லை. நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம தப்பாக புரிஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க. என்னென்னு அம்மா நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணாலும் முடியல. ஈவன் அவங்க ஜீவோ பற்றி ஜீவோ கிட்ட போயிட்டு கேட்க கூட இல்லை, விசாரிக்க கூட இல்லை அவங்க. ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு கோவம் என்ன டேரெக்டாக உங்களுக்கு என்கிட்ட லவ் ஃபீல் ஆகலை, அவகிட்ட தான் லவ் ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் அவர்கிட்ட போயிருங்க சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் டேரெக்டாக டிவோர்ஸ் கேட்டேன். நான் கூட அப்போ கொடுக்கல யோசிச்சானா அவளே டிவோர்ஸ் பேப்பர் அரேஞ்ச் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்டா. ஏன் நடந்துச்சு அதுக்கப்புறம் எத்தனை டைம் நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். இவன் ஜீவு குழந்தை பிரச்சனை அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அந்த ஊரே கால் பண்ணி போயிட்டாங்க. ஏன்னா தன்னால் ஒரு விஷயம் இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்க நான் அந்த விட்டு ஊரை விட்டு போயிட்டா அவங்க லைஃப்பில் ப்ராப்ளம் வர சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் உன்னோட அம்மா நான் எங்கே அவங்களை ஹைட் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நினச்சிக்கிட்டு என்கிட்ட ரொம்ப சந்தேகப்பட்டு எவ்வளோ சண்டை ஆச்சு, ரொம்ப டேஸ் சண்டை போணுச்சு. நானே இவ்வளோ ட்ரை பண்ணேன் பொறுமையாக சொல்லிட்டு. ஆனால் அவங்க கிட்ட என் மேலே அவங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லை. ஃபஸ்ட்டில் அவ்வளோ ட்ரஸ்ட் தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரஸ்ட் அவங்களுக்கு இல்லாமல் போயிட்டு நான் அவங்க அம்மா கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கேன். அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அப்படி இல்லைனா கூட என் லவ்வுக்காக அவங்க கொஞ்ச நாள் ஃபைட் பண்ணலாம். நீங்கள் எனக்கு தான் வேணும், என்னோட பையனுக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படி கூட அவங்க நினைக்கவே இல்லை. போச்சு தூக்கி போட்ட மாதிரி போட்டாங்க சொல்லி ஜங்கு கூட ரொம்ப ஆடாங்க. இதை கேட்குற ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னப்பா சொல்லிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நான் அம்மாவோட தான் லவ் பண்ணுறது தெரியுமா, அவள் தவிர யாரும் பார்க்க கூட முடியாது, யோசிக்க கூட முடியாது பாரு சொல்லிட்டு அவங்க பர்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த அங்கிள் ஸ்டேட்லேயும் அவங்க பர்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தா காது ஜங்கோட அம்மா பிக் அப்படியே இருக்குது. அது பார்க்குற ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. சின்ன வயசுல பார்த்துருப்பாரு, இப்போ அந்த பிக்சர் அப்படியே இருக்குது. அப்பா சொல்கிறாங்க இன்னமும் நான் லவ் பண்ணுறேன், இப்போ கூட என் கூட வந்துட மாட்டாளா, எனக்கு என்னைக்கா ஒன் டைம் வந்து பழைய மாதிரி பேச மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். சாரி கூட கேட்க ஜஸ்ட் டைம் மட்டும் வந்தால் மட்டும் போதும், நான் கூட ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுமா நாங்கள் நிறைய பிளான் வச்சு ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் வெளிலலாம் போகணும், உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நாங்கள் வெளில போய் சுற்றி பார்க்கணும் ஆசைப்பட்டோன்னு எதுவுமே இல்லாமல் தனியாக இருக்க ரொம்ப வருஷமாக லோன்லியாக இருக்க சொல்லி ஜங்கோடப்பா ரொம்ப அழகாங்க. இது கேட்குற ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்க் தான் அப்படியே வந்துட்டு ஃபோனை பார்க்குறாங்க. ஃபோனில் அந்த சைடில் ஒரு மாதிரி ஏன்னா ஒரு காலில் இவ்வளோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு பர்சன் லிசன் பண்ணுறாங்க காலில். ஓகேவா இப்போது ஜங்க் பார்த்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜங்க் ரொம்ப டேஸ்ட் அப்பா அழாதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை உன்னோட அம்மா ஒன் டே குறிச்சிப்பா நம்புறேன், எந்த ஒரு சுச்சுவேஷனோட அம்மா நான் மறக்க மாட்டேன் சொல்லி ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கேராக இருக்குது, வீட்டுக்கு கூட்டிட்டு போகிற சொல்லிட்டாங்க. வாங்கப்பா சொல்லி ஜங்கும் அப்படியே அழுதுகிட்டே டேஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிற வீட்டில் போயிட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா அவங்க வீட்டில் ரூமில் படுக்க வச்சுட்டு கீழே வராங்க. இங்கேயும் மைட் ஆண்டிலாம் இருக்காங்க. இப்போ ஜங்கோட அப்பாவோட செக்ரட்டரி பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க அங்கிள் சொல்லுங்க சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா உன்னோட அப்பா ரொம்ப நல்லவருப்பா, உன்னோட அம்மாட்ட கொஞ்சம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி நான் என்ன பேச சொல்லும்போது இப்போ அங்கே ஒரு அழற சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா ஜங்கோட அம்மா வாசல் நின்றுருக்காங்க. அந்த வீட்டோட வாசலில் அம்மா சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா ஓடி வராங்க, ஓடி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு அது சொல்கிறாங்க என்னாச்சுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் இல்லை இப்போ நான் கால் பண்ண சொல்கிறாங்க. என்னத்துக்கு கால் பண்ணப்பா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க இருக்கு. ஆமாம் இன்னைக்கு உன்னோட ஹேண்டு தெரியாமல் டச் ஆகிருக்குன்னு நினைக்கிற ஃபோன் அட்டன் ஆகிட்டு அப்போ நீங்கள் பேசினாலும் கேட்டேன் சொல்லி ஜங்கோட அம்மா ரொம்ப அழகாங்க. என்னதுக்கு அம்மா நீங்கள் பேசுகிறதுக்கு கேட்டேன், எனக்கு ரொம்ப அப்படி கூட எனக்கு கொஞ்சம் டவுட்டாக சேனல நான் உடனே கிளம்பிட்டு அந்த பாரில் வந்து பார்த்துட்டு அப்பா அவ்வளோ அழுதுட்டு பேசியிருந்தாங்க சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி அம்மா சொல்கிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் ஜங்குக்கு, நான் கேட்கவே அப்பா கிட்ட என்ன பண்ணீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நான் பேசிட்டேன் தவிர அவர் பேச விடவே இல்லை. சாரி ஜங்கு சொல்லி ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க அம்மா நீங்கள் என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவர் எங்கே கேட்குறாங்க. அப்பா மேலே ரூமில் சொல்லிட்டாங்க இருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க டேரெக்டாக மேலே போகிறாங்க, போய்ட்டு ரொம்ப அழகாங்க. அவங்க பாஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது பிக்சர் இருக்கா, அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப டேஸ்ட் வருது. நீங்கள் என்ன தான் லவ் பண்ணுறீங்களா, என்ன மட்டும் தான் லவ் பண்ணுறீங்களா சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது ஜங்கு ரொம்ப ஹாப்பி டேஸ்ட் வருது. இப்போ அந்த அங்கிள் பார்க்குறாங்க. என்னப்பா நான் இப்போ தான் சொன்னேன் அதுக்குள்ள சொல்கிறாங்க. அது அங்கிள் சொல்கிறாங்க சொல்லிப்பா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு சொல்கிறாங்க இது என்னுடைய ஃபியூச்சர் பார்ட்னர் இருக்காங்களே சொல்கிறாங்க. யார் பார் ஜிமின். ஆமாம் ஜிமின் கொடுத்த ஐடியா சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக உங்கள் அம்மா உனக்கு கால் பண்ணுவாங்க. நான் இப்படி இந்த மாதிரி பேசுகிறேன் ஜங்குக்கு அப்புறம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு டயல் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அம்மா அதை பார்த்துட்டு ரிட்டன் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு மிஸ் கால் எடுத்து கட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா கூப்பிடும்போது நான் அன்எக்ஸ்பெக்டாக ஃபோன் அட்டன் பண்ணிட்டேன். நான் பேசாமல் அப்பாட்ட பேசினேன். அதெல்லாம் ரிசன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பண்ணேன். ஏன்னா நான் அப்பாட்ட பேசுங்க அப்பா பற்றி பேசுன்னு சொன்னால் அம்மா கட் பண்ணிடுவாங்க. ஆனால் அது அவங்களே கேட்கறதுக்காக தான் நான் வந்துட்டு ஃபோனில் எதுவும் பேசாமல் அவங்க சைலண்ட்டாக வச்சுட்டேன் ஆன் பண்ணி. அதை வந்து அவங்க கேட்டாங்க சொல்கிறாங்க. அப்படின்னா எல்லாம் பிளான் தான் சொல்கிறாங்க. வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக அப்பா அம்மா ஒன்று சேர்ந்துட்டாங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே இந்த ஹாப்பினஸ் போய் நான் என் ஒய்ஃபை பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒய்ஃபாக சொல்லிட்டாங்க. ஆமாம் அங்கே சில போயிட்டார் இந்த பக்கம் ஜங்கோட அம்மா ஜங்கோட அப்பா அப்படின்னு மனசு விட்டு பேசி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இப்போ ஜிமின்னு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கோப்பா சொல்கிறாங்க. அங்கிள் கொஞ்சம் டேஸ் தான் அங்கிள் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவ்வளோதான் கேஸ் முடிச்சு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நெருங்கிட்ட சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ கொஞ்சம் மோசமானவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா அப்பா ஜங்கோட அப்பா அம்மா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. நல்லா அடிக்கடி மீட் பண்ணுறதும் வெளில போகிறதும் ரொம்ப ஹாப்பியாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணல லைஃப். அதனால் அவங்க ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஜிம்மோட அப்பா அம்மாவுடைய பேரை பார்க்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப லவ்லி கப்பலாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க. நான் மேரேஜ் ஆகிட்டு
5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இவ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், அதுவும் இவர் என் பையன் மேலே காமிச்ச லவ் பார்த்தா நான் லவ் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அப்பாவும் சரி நம்மளாம் ஒன்றா ட்ரிப் போகலாமா சொல்லிட்டாங்க. பசங்க மேரேஜ் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வெளில போகலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் பிஸியாக இருக்காங்க. ஜங்க் தான் என் ஒய்ஃப் இப்போலாம் ரொம்ப பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஜிமின் ஃபோன் எடுக்கிறதில்ல. எங்கே பார்த்தாலும் கேஸ் நான் சுற்றி அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஒன் ஃபைன் டே எல்லாம் இது முடிஞ்சிச்சிட்டா ஃபைனலாக ஹியரிங் வராங்க. இதுதான் லாஸ்ட் ஹியரிங். இருக்கும் ஃபைனல் அன்றைக்கி தான் ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபைனலாக ஜிமின் வந்து கோர்ட்டில் இருக்காங்க. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா ஜிம்மில் அப்பா அம்மா ஜங்குக்கு எல்லாருமே இருக்காங்க. ஆளுங்க எல்லாரும் இருக்காங்க. ஃபைனலாக அந்த பக்கம் லீவோட அசிஸ்டண்ட் எல்லாம் இருக்காங்க. அந்த பக்கம் மிஸ்ஸும் இருக்கா. ஃபைனலாக அங்கே கோர்ட்டுமே ஸ்டார்ட் ஆகுதுறாக்கா. கேஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 2 பேரும் வாதாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் மிஸ்ஸை பார்க்குறா. என்னடா கட்சிக்கார வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ என் கிளைண்ட் வந்து இடத்த வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் பண்ணவே சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம மிஸ்ஸோ வந்து கொடுத்துருப்பா இல்லையா, அந்த மிஸ்ஸோ கொடுத்துருக்கா. அந்த ஒரு பேப்பர் பார்க்குறாங்க. அது பார்க்கும்போது அதில் ஜங்கோட கிராண்ட்ஃபா இங்கிலீஷில் சைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜங்கோட கிராண்ட்ஃபாக்கு இங்கிலீஷில் சைன் பண்ண வராது சொல்கிறாங்க. அவங்களும் பார்க்குறாங்க. என்னதுக்கு ஆமாம், அவர் வந்து இங்கிலீஷில் சைன் பண்ண மாட்டார். அவருக்கு வராது. அவர் ஃபுல் வந்துட்டு எப்போ வந்து ஒரிஜினலாக அவர் வந்துட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு கொரியன் லாங்குவேஜ் தான். கொரியன் ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணுவார். கொரியனுடைய மொழி தான் யூஸ் பண்ணுவார். அதை தாண்டி வர எதுவும் யூஸ் பண்ண மாட்டார். அது லாங்குவேஜ் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே கொரியன் மட்டும்தான். அவர் வந்துட்டு எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அவர் கொரியனை தவிர வேறு சைன் பண்ண மாட்டார் சொல்லிட்டு இது வரைக்கும் அவர் ரெண்டருக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், அவர் இது வரைக்கும் வாங்கினதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவரோட சைன் வந்துட்டு கொரியனில் தான் இருக்குது. எதுலையுமே வந்து இங்கிலீஷில் சைன் பண்ணவே இல்லை. எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இது பார்க்குற ஜட்ஜுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லிட்டு இருக்கா, ஆமாம் அவர் இங்கிலீஷில் சைன் பண்ணவே மாட்டார். நீங்களே பாருங்கள், அந்த சைன் வந்துட்டு ஜோன் இருக்குன்னா அவர் சைன் பண்ணது கிடையாது. அவரோட சைன் இப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க. அது பார்க்க ஜட்ஜுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மிஸ்ஸோ சொல்கிறா இங்கிலீஷ் சைன் வேறு கொரியன் சைன் வேறு அப்படி சொல்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன், அவர் கொரியனில் சைன் கொரியனில் மட்டும் சைன் பண்ணுவார், இங்கிலீஷில் சைன் பண்ண மாட்டார் அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கும் மிஸ்ஸுக்கும் ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ லீக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு ஆல்ரெடி வாங்கிட்டேன் சொல்லிட்டு அவர் அமௌண்ட்டெல்லாம் சொல்கிறார். இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்க சொல்லிட்டு அப்படி எந்த ஒரு அமௌண்ட்டும் ரிசீவ் ஆகலை சொல்லிட்டு அவருடைய ஜோன் இருக்கா இல்லையா, அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸை காமிக்கிறாங்க. இப்படி ஒரு அமௌண்ட்டு இந்த மந்த்தில் ரிசீவ் ஆகவே இல்லை. இவங்களுடைய 2 months ரெண்ட் மட்டும் தான் அமௌண்ட் தான் ரிசீவ் ஆயிருக்கு சொல்லிட்டு அவர் இவர் உயிரை கொடுத்து இங்கே போராட்டாரு. அந்த பக்கம் மிஸ்ஸும் அப்படியே கத்திட்டு இருக்கா. ஃபைனலாக நம்ம ஜங்கோட கிராண்ட் இருக்காங்களே அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் எப்படின்னா அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ஒரு 7 days ஆஃப்டர் இறந்து போயிருப்பாரு. ஏன்னா அவருக்கு ஹெல்த் முடியாமல் தான் இருக்கும். இப்போது நம்ம ஜங்கோட ஜிம் தான் அதை சப்மிட் பண்ணுறாங்க. இது பார்க்குற அந்த ஜட்ஜி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் வந்து வாங்கியிருக்க அந்த டேட்டுக்கும் இவருக்கும் அந்த டேட்டுக்கும் பார்க்குறாங்க. அந்த டேட்டில் அவர் கண்டிப்பாக வந்துட்டு கான்ஷியஸ்லாம் இல்லவே இல்லை சொல்லிட்டு ஜங்கோட அம்மா வந்து சொல்கிறாங்க. கேஸில் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க என்னோட அப்பா வந்து இந்த மாதிரி இருந்தாங்க சொல்லிட்டு. இப்போ இன்னொரு டாக்டர் வராங்க. இவங்க தான் ஜங்கோட கிராண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜட்ஜ் பார்க்குறாங்க எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவர் எப்படி இருக்கா சொல்லிட்டு அவருடைய பல்ஸ் மோட்லாம் போயிருக்கும், பல்ஸ் ரேட்லாம் போயிருக்கும் இல்லையா, அது வரைக்கும் வீடியோவை கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கேமரா இருக்கும். ஏன்னா ரொம்ப விஐபி, அதனால் யாரும் வந்து பண்ணிக்கூடாது சொல்லிட்டுக்காக கேமரா வச்சுருப்பாங்க. அது எல்லா வீடியோவுமே ஜிமின் கொடுத்துட்றாங்க. பாருங்க அந்த டைமில் வந்து கான்ஷியஸ்லேயே இல்லை, இவங்க வந்து ஃபேக் சைன் போட்டிருக்காங்க சொல்லிட்டு இவங்க சொல்ல. இப்போது ஜட்ஜுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா, இதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க சொல்கிறாங்க. எதுக்குமே இல்லை சொல்கிறாங்க. நானே இப்போ மணி தர சொல்கிறாங்க. இல்லவே இல்லை, நீங்கள் இவ்வளோ பெரிய நாடகம் ஆடிருக்கீங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் ஏமாற்றிருக்கீங்க, இன்னொரு பர்சனை ஏமாற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பிளேஸை கொடுத்துருங்க, அப்புறம் உங்களுக்கு தண்டனை கொடுக்குற சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க நான் தண்டனை கொடுத்தது 20 சொல்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிறார் மணி கட்டுறாங்க, வந்து ஃபைன் போடுறா ஃபைன் கட்டிடுறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பாவும் பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் வந்து தண்டனை கொடுத்துருங்க, மணிலாம் ஃபைனாக கட்ட வேணாம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜட்ஜுமே வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க. இல்லை நாங்கள் தான் முடிவு பண்ணணும் சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி இதோட மேலே நிறைய கேஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இல்லை இவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து தண்டனை கொடுங்க சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட் அனுபவிச்சா தான் திரும்பி வர சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் லீ தான் மிஸ்ஸை பார்த்து மறைக்கிறாங்க. மிஸ்ஸை பார்க்குறா தப்பெல்லாம் இவங்க வச்சுட்டு இவங்க இருக்கிற மறைக்கிறா சொல்லிட்டு அவள் போயிடுறா. அந்த பக்கம் நம்மளுக்கு ஃபீஸ் வந்தால் போக சொல்லிட்டு ஃபீஸ் வாங்கிட்டு போயிட்டு அந்த பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஜாக்சன் இருக்காரு. அவர் லீ அரெஸ்ட் பண்ணலாம் நின்றுருக்காரு. ஒரு ஹேண்டில் வந்துட்டு ஹேண்டை மாட்டிட்டாங்க. செகண்ட் ஹேண்டில் அந்த ஹேண்ட் காஃப் இருக்கா அது போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஜம்முக்கு ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஹக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் ஜிம்மிட்ட யோசிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா யோசிச்சு ரொம்ப ஹார்ட் பண்ணிப்பாங்க. இதில் இங்கே பாட்டா இதில் ஒன்றா ஒர்க் தான் அதிகமாக இருக்குது சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்லி அவங்க நான் பண்ண மட்டும் தானே கற்றுக்கிறேன் சொல்லிச்சு. யோசிச்சு நம்ம ஜிம்மிட்டு பேசியிருக்காங்க. இவங்கள்ட்ட பேர் பேசிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குடைய ஃபேமிலி ஆயிரும் ஜிம்மிட்டு பேசியிருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா அம்மா ஜிம்மில் அப்பா அம்மா பேசியிருக்காங்க. காய் வந்து ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கே வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஆமாடா ரொம்ப ஹாப்பி, எனக்கு கிராண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது லீவ் பார்க்குறான். அவன் இன்னொரு ஹேண்டை நம்ம ஜாக்சன் அந்த இதில் போடுறதுக்குள்ள அவன் பாக்கெட்டில் கன்வென்ஷன் அதை எடுத்து அப்படியே நம்ம ஜங்கோ பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஜிமின் இப்போ தான் பேசிட்டு ஜாக்சன் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பக்கம் லீ இருப்பா இல்லையா கோவமாக இருப்பா சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அள்ளி கண்ணெடுத்து பாயிண்ட் பண்ணுறா. ஜாக்சன் கூட அதை பார்க்கவே இல்லை. ஜிமின் பார்த்து ஜிமின் ஷாக் ஆகிடுச்சு. ஜங்குக்கு சொல்லிட்டு ஓடி வராரு. இந்த பக்கம் ஜங்கு பார்த்தா காய்கிட்ட அவ்வளோ ஹாப்பி பேசிட்டு ஜிமின் பார்த்தியா எப்படி இது பண்ண சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த கன் பிளட் வந்துருக்கா ப்ரெஸ் ஆயிடுச்சு. இப்போ அது ஜங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஜிமின் போயிட்டு ஜங்கை சேர்த்து வச்சு புஷ் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து கீழே விழும்போது அங்கே ஒரு
ஒரு குட்டி ஸ்டோன் ஒன்று இருக்குடா, அது தெரியாமல் ஜிம்னோட கீழே விடுறாங்க. ஜங்குக்கு வந்து ஜிம் மேலே தான் இருப்பாங்க. 2 பேர் கீழே விழும்போது நம்ம ஜிம்னோட ஹெட்டில் போயிட்டு அந்த கல் நல்லா குத்திடுது. கண்ணு வந்து கரெக்டாக ஜங்கோட பக்கத்தில் இவங்க இருந்து பக்கத்தில் ஒரு கார் இருக்கலாம், அந்த காரில் போய் ஷூட் ஆகுது. அது போலீஸ் ஜீப் தான். அதில் போயிட்டு அந்த போலீஸோட அந்த ஜீப்பில் கிளாஸ் இருக்கும், அதில் போய்ட்டு கன் ஷாட் வந்து இதாகிடுது. அங்கே லைட்டாக கிளாஸ் உடஞ்சி எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜாக்சன் டக்குனு அந்த கண்ணை தட்டி விட்டு கீழே தள்ளி விட்டுறாங்க. என்ன பண்ணியிருக்கா சொல்லி பார்க்குறாங்க. நல்ல வேலை அவங்க 2 பேருக்கு ஏதோ ஆறு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மோட அப்பா ஜங்கோட அப்பா ஓடுறாங்க. ஜங்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மிட்ட ஜங்குக்கு ஒன்றும் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு எனக்கு ஒன்றும் இல்லடா மாஸ்டர் அவர் சொல்கிறாரு. இப்போ ஜங்கு அப்படி சொல்லுவாங்க. ஜிம்மின் சொல்லிட்டு இருக்கும்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஜிம்மோட ஹெட்டை அப்படி தூக்கும்போது ஹெட்டை பார்த்தா ஏதோ லீக் ஆகிற மாதிரி இருக்கு. சென்ட்டு ஹேண்டை வந்துட்டு கொஞ்சம் எடுக்கிறாரு. ஏன்னா ஜங்கோட ஹேண்டு ஜிம்மோட ஹெட்டுக்கிட்டே இப்போ இருக்கு. எடுத்து பார்த்தா ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. இப்போதான் அவங்க காய் பார்க்குறாங்க. டே அங்கே பார்த்துறாங்க. பார்த்தா ஒரு ஷார்ப்பாக ஒரு ஸ்டோன் அங்கே வந்துருக்கும். அந்த ஸ்டோன் அப்படி ஜிம்மோட ஹெட்டில் போய் நல்லா இறங்கிருச்சு. அதை பார்க்குற யோஞ்சிருக்கு. ஜிம்மோட அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி அப்படி உடஞ்சி போயிறாரு. ஜிம்மின்னு அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மில் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஜங்கோட அப்போ தான் ஜங்கு யோசிக்காத எதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அப்படின்னு அட்மிட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ தான் அவங்க அந்த ஸ்கல் வந்து நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்டோன் அப்படிலாம் குத்திருக்கும். ஃபைனலாக அவருடைய ஸ்டிச்சிங்லாம் போட்டாங்க. ஸ்டிச்சிங் போட்டு வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, ஆனால் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. 48 hours ஆயிடுச்சு. ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. டாக்டருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு ரொம்ப அழகாங்க. ஜிம்மில் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுதிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டாக்டர் செக் ஃபுல் டெஸ்ட் இப்போ தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த எம்ஆர்ஐலாம் எடுத்துருப்பாங்க. எடுத்து பார்க்கும்போது தெரியுது. ஐம் சாரி சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவரே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒன்றும் சொல்கிறாங்க. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவர் கோமாக்கு போய்ட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கு. ஆமாம் அவரோட ஸ்கல்ப் அவரோட ஸ்கல்ப் இருக்குல்ல அது ஓப்பன் ஆகிட்டு அவர் வந்துட்டு அந்த ஸ்கல்ப் ஓப்பன் ஆனதுனால இப்போ அவர் வந்துட்டு கொஞ்சம் கோமா ஸ்டேஜ் இருக்காரு அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஜம்பால் தாங்க முடியும். என்ன சொல்கிறீங்க டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் அவர் இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ண கஷ்டம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சீக்கிரமே ஐஸ் ஓப்பன் பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. நாங்கள் எங்களோட கொஞ்சம் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா அம்மா ஜிம்மினோட அப்பா அம்மா எல்லாரும் உடஞ்சி போயிட்டாங்க. அவருக்கு ஒரு மாறி போயிடுது. தன்னை காப்பாற்ற வந்து இந்த மாதிரி ஆகிட்ட சொல்லிட்டு அவருக்கு தாங்க முடியல. இப்போது தான் அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அப்பா அங்கே பாருங்கள் என்னோட ஜிம்முக்கு சொல்கிறாங்க. உன்னோட ஜிம்முக்கு எதுவும் ஆகாது சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் அங்கே பாருங்கள் நான் அந்த பாசம் சும்மா விட சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா அவன் விட்டு எனக்கு என்ன ஷூட் பண்ணியிருப்பான். என்ன ஷூட் பண்ணால் என் ஜிம்முக்கு கண்டிப்பாக உடஞ்சி போயிருப்பான். இப்போ என்னோட ஜிம்முக்கு இந்த மாதிரி யாருக்கு ரீசன் அவன் தான் அப்பா அவனை சும்மா விட மாட்டேன். நான் அது ஒர்க்கு முடிச்சுட்டு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கப்பா சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் இருக்கிற இடமே தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு அவன் ப்ராப்பர்ட்டி எல்லாமே அழிப்பான். எல்லாத்தையும் அழிச்சிட்டு லாஸ்ட்டாக அவனையும் அழிச்சிட்டு அங்கே வருவான் சொல்கிறாங்க. இல்லை ஜங்க் சொல்கிறாங்க. அது வரைக்கும் ஜிம்மில் பார்க்கவே மாட்டேப்பா சொல்லிட்டு அவர் உள்ள வர வந்துட்டு ஜிம்முக்கு போரில் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன்டாமா ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ரிட்டன் வந்துட்டார். வந்துட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் கொலை வெறி அப்படியே வந்துட்டு அந்த ஏன்னா அவர் உள்ளே இருக்கார் இல்லையா உள்ளே இருந்து ஜாங் தான் ஒரு லாயர் வச்சு வெளியே எடுத்துடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பணம் செலவு பண்ணி ஒரு கிரிமினல் லாயர் வச்சு வெளியே எடுக்கிறாங்க. யாரை நம்மளுக்கு வெளியே கொடுத்தா சொல்லிட்டு அவர் பார்க்குற பார்த்தா ஜாங் தான் காசை வந்து மணி யூஸ் பண்ணி வெளியே எடுத்துருப்பாரு. இல்லை சார் என்ன அவர் பழி வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ லீவ் வந்து பார்க்குறாங்க. வெளில பார்த்தா அவர் பில்டிங் ப்ராப்பர்ட்டி ஒன்றும் கூட இல்லை. எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. யாரும் பதில் இல்லை. ஏன்னா ஃபுல்லாக தான் ஜாங்கு தர மட்டும் அழிச்சிட்டாரு. யாருமே கேட்க முடியல. எல்லாமே இல்லீகலாக வருவானது தானே எல்லாத்தையும் அழிச்சிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்கு தேட்டா லீவ் வராங்க. உனக்கு எவ்வளோ இருந்தாலும் ப்ராப்பர்ட்டிலாம் அழிச்சிருப்பா சொல்லிட்டு அவர் வர வீடு கூடடா நடுத்தர நிற்க வச்சுட்டு சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தால் கூட கவலைப்பட்டு மாட்டேன்டா. எனக்கு ரான்ஃபா கஷ்டப்பட்டு ஏன் பண்ண சொல்லிட்டாங்க. அதான் நான் வாங்கினேன். அதை 120 ஃபைட் பண்ணி வாங்கினேன். ஆனால் எனக்கு எவ்வளோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு சொல்லிட்டு இப்போ ஜாங்கு தான் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படி நம்ம இவருக்கு லீவ் இருக்கா இல்லையா அவரை ஷூட் பண்ண போகிறாரு. இப்போ காயின் பார்க்குறேன் வேணா ஷூட் பண்ண சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டாங்க இங்கே பாரு ஷூட் பண்ண ஆபத்து ஓகேவா சொல்லிட்டாங்க. அதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம காயின் ஜங்கு பார்க்குறாங்க. இவ்வளோ ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே அவர் லீயை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. லீயை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஒரு ஸ்டோனை கட்டி நடுக்கடலில் உயிரோடய தூக்கி போட்டுறாங்க. ஏதாவது ஒரு மீனுக்கோ இல்லை ஏதாவது நம்ம ஷார்க் இல்லையா அது ஷார்க் அதுக்கும் யாரையா தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டு அவங்க கூட வந்துடுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க உங்கள் இந்த கேஸ் வராது ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கு ஆமாம் சொல்லிட்டு அவர் விஷயம் சொல்கிறாங்க. சரிட்டு ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக இப்படி தானே நம்ம லீயை வந்து அவர் கொண்டு போகிறார். அவர் கொண்டு என்ன கல்லை கட்டி கடல் தூக்கி போட்டிருப்பாங்க. உயிரோட அவரால் தப்பிக்க முடியாத அளவுக்கு கல்லை கட்டி ஸ்டோனை கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அவரால் தப்பிக்க முடியாது சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜவுக்கு அதுக்கப்புறம் ஜிம்மில் வந்து பார்த்துருப்பாங்க. இந்த மேரேஜ் இப்போ தான் நடந்திருக்கும் ஓகேவா. ஏன்னா இந்த டேட்டில் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண முடிவு பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக இன்றைக்கி தான் நம்ம ஜவுக்கு வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் சொல்லியிருப்பாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜவுக்கு வந்து நினச்சி பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடந்துச்சு ஓகேவா. நம்ம கூட எப்படிலாம் வாழணும் ஆசைப்பட்டு தெரியுமா. நீ இப்படி வந்து படுத்துட்டு சொல்லிட்டு ஜவுக்கு மாதிரி இருக்குது. நீ என்ன சர்வ் பண்ணி யோசிச்சேன். நீ உன்னை பற்றி யோசிக்கல சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு நீ பாட்டுக்கு என்ன சர்வ் பண்ணி நினச்சிட்டானே இப்படி உனக்கு ஒரு நிலம வரும் தெரிஞ்சா நான் உயிரோட இருக்க தேவையை ஜவுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட கல்ல டேஸ் வருது. இப்போ ஜவுக்கு இதெல்லாம் நினச்சிட்டு பக்கத்தில் படுத்துட்டு பாட்டா தூங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம்
எல்லாமே ஒரு ட்ரீமில் தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் அப்படியே ஜிம்மோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் ஓப்பன் ஆகுது. நம்ம ஜிம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் ஓப்பன் ஆகுது. இந்த பக்கம் ஜிம் பக்கத்தில் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் தான் ட்ரிப்ஸ் மாற்ற சொல்லி வராங்க. வந்து பார்த்தாக்கா ஜிம்மோட ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் ஆகுது. பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வாவ் சொல்லி பார்த்துட்டு அப்படி வேங்க போய் டாக்டர் கூப்பிட்றாங்க. டாக்டர் வந்து நிற்கிறாங்க. அவங்க பக்கத்து ஜங்க் படுத்துட்டு பார்க்குறாங்க. எதுவும் சொல்லாதீங்க, அமைதியாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டாக்டர் தெரியும் ஜங்க் இதில் க்ளோப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஃபைனல் அந்த பக்கம் நம்ம ஜிம் தாண்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்க் ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தாக்கா அங்கே நிற்கிறது எல்லாமே அவருக்கு வந்து பிளர் வருஷனாக தெரியுது. கிளியராக தெரியல. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. ஜிமின் ஹாரி ஓகே சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவர் கொஞ்சம் பயமாக இருக்கிறேன்னாக்கா மெமரிஸ் லாஸ் ஆகிருக்குமோ சொல்லிட்டு டாக்டருக்கு ஒரு பயம். இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமினுக்கு வந்துட்டு டாக்டரே கொஞ்சம் வர மாதிரி தெரியாங்க. லைட்டாக ஐஸை ரப் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் பேச தெரியுது. அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டல். ஏன்னா இது வரைக்கும் அவர் பேசலாம் கேட்டுருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் அவங்க பேசலாம் கேட்டு தானே இருக்கும். இப்போ பக்கத்தில் பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கு பக்கத்து படத்துக்கு ரெட்டை வச்சுட்டு அது பார்க்குற ஜிமினுக்கு ரொம்ப எமோஷனலாக ஆகிடுது. இப்போது நம்ம ஜிமின் தான் அப்படியே அவர் ஹேண்ட் எடுத்து ஜங்கோட ஹெட்டில் வைக்கிறாங்க. வச்சு அப்படியே லைட்டாக ரப் பண்ணி விடுறாங்க. அப்படி ஜங்க் அதனால தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அப்படியே சைக்கிள் கேட்குறாங்க. சொல்லிட்டு ஹெட் செக் பண்ணிட்டாங்க. போயிடலாம். இப்போ நம்ம ஜிம்முக்கான அந்த ஹார்ட் பாத்து கொடுக்குறாங்க. ஹார்ட் பாத்து அதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ பர்சனாக அந்த ஜிம்லாம் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஜிம் பண்ணி நியூவாக கொடுத்துட்டாங்க. ஜங்குக்கு ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்காரு. ஓகே என்ன நடக்குது தெரியல. ஏன்னா சத்தமே போடாமல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிம்மில் ஒரு நியூ பர்சன் உட்கார வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இது குடிக்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு மினரல் வாட்டர் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அவர் தண்ணி குடிக்கிறாரு. ஒவ்வொன்றா எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொன்றா டேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இப்போ மெடிசன் கொடுக்குறாங்க. மெடிசன் எடுத்துக்கிறாங்க. பக்கத்து ஜங்க் படத்துக்கு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அவங்க அழகாக ஜங்கு தூங்கிட்டு இருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் உங்களுக்கு தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் எந்திரிச்சு கூட என்னவோ சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம் இந்த டாக்டர் சொல்கிறாங்க சொல்லி பார்த்து சொல்கிறாங்க. எவ்வளோ சார் எனக்கு இப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா ஒரு 4 months சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி 4 months ஆமாப்பா 4 months அப்படி இருக்கீங்க. 4 months அவனோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுவும் இவர் உன்னை பார்க்க கூட வரல. ஆனால் உண்மையில எவ்வளோ லவ் வச்சிருக்கா சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க அதெல்லாம் அழிச்சிருப்பாங்க இல்லையா, யார் நேம்னே தெரியாது. ஒருத்தவங்க இதெல்லாம் அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்திருப்போம். ஆனால் அது ஜங்கோட நேம் வராமல் இந்த மாதிரி லீவோட ப்ராப்பர்லாம் அழிஞ்சிச்சுன்னு தெரியும். அப்போ வந்து நம்ம அதெல்லாம் டாக்டருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹாஸ்பிட்டல் அவங்க பேசியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. எதாவது சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ பாசமாக மேலே சார் ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்த்துருக்காங்க. ஃபைனல் டாக்டர் வெயிட் பண்ணி ஓகேவா சொல்கிறாங்க. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி சொல்லிட்டாங்க. 2 days வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் சொல்கிறாங்க. ஃபைனலாக டாக்டர் தான் இப்போ நீங்கள் கம்ப்ளீட்லி ஆல்ரெடி ஆகிட்டீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு வெளியே போயிடாரு. இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் தான் ரொம்ப நேரம் தூங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஹெட்டை திருப்புறாங்க. டர்ன் பண்ணும்போது ஜிம்மில் பார்க்க சொல்லி பார்த்தா ஜிம் அப்படி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்கு ஒரு மாதிரி அப்படி டக்குன்னு எழுந்திருக்காங்க. எவ்வளோ இந்த கனவுல ஒரு மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன மாப்பி கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு பார்த்து ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஏன்னா இவ்வளோ டேஸ் பேஷண்டாக இருக்கும் வேஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு மாதிரி இருக்காரு. ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் பார்க்குறாங்க. அவங்க மேலே கோவம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கோவம் நான் வந்துட்டு கோவம் அதுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட் கூட பண்ண தெரியுமா சொல்லிட்டு ஜங்கு கோச்சிக்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட்டில் ஒரு விஷயமா சொல்கிறாங்க. பின்னா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மு போய்ட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு பொண்ணில் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஹெட்டு பெயின் என்ன இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் இல்லை கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி நீ ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டா ரொம்ப பயமுறுத்த சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மோட பேச கப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்கில் லவ்யூடாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நார்மலாக இதுக்கு லவ்யூ சொல்லவே இல்லை. கோமா இருக்கும்போது லவ்யூ சொல்கிறாங்க. அவங்க கேட்டுச்சு எனக்கு கேட்டுச்சு ஜிம் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. இப்போ இந்த நியூஸு இந்த லாஸ்ட் தான் ஜங்கோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா ஜிம்மோட அம்மாக்கா யாருன்னு சொல்லிட்டு எல்லாருறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வெட்டிங் டேலே வாய்ஸ் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு என்ன பார்க்குறாங்க. என் ஜங்கு கிட்ட மேஜிக்காக சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு எனக்கு இல்லைடா எப்படி மேரேஜ் பண்ண அந்த டைம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியலம்மா மேபி என்னோட லவ் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மோட அம்மா அப்படியே ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. தங்கம் பயந்துட்டா சொல்கிறாங்க. அம்மா சாரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. நீ இப்படி யாரும் கஷ்டமாக இருந்துச்சு. சேம் டைம் என்னோட ஹஸ்பண்டை சர்வ் பண்ண நினச்சிட்டு இப்படி பண்ணலையா அதுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சுப்பா சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா வந்து பார்க்குறாங்க. உண்மையாகவே நம்ம ஒரு பர்சன் ஜங்கு லைஃப்பில் வந்து பெரிய ஒரு லக்கியான விஷயம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களோட ஜங்கு மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் பாருங்கள் அங்கிள் என்னோட மேரேஜ் எவ்வளோ சிம்பிளாக முடிச்சுட்டு பார்த்தீங்களா சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா அப்படி சொல்கிறேன் நீ மட்டும் ஊன்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் பிரம்மாண்டமாக அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ 1 week ஆஃப்டர் தாண்டா ரொம்ப கிராண்ட் வெட்டிங் நடந்துட்டு இருக்கு. அது பார்த்து கொரியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருக்குது. இவங்களுக்காக நிறைய பிளேஸ் வந்துட்டு நிறைய ஃபுட்டெல்லாம் அந்த நிறைய ஃபுட்டு டொனேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நிறைய ஹெல்ப்பிங் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கடா அதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கோட அம்மா ஜிம்மில் ஒரே மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப லக்ஸரியாக அந்த மேரேஜ் நடந்திருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் அழகாக பண்ணுறாங்க. ஜிம் நிறைய போஸ்ட் கொடுக்குறாங்க. ஜங்கு ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஹாப்பி. அவர் பேசக்கூட இல்லை அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். இப்போ ஒரு ஜங்கு ஜிம்மில் ரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மேரேஜ் ரொம்ப கிராண்டாக அழகாக நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ
ஒரு பெட்ரூம் காமிச்சிட்டு இருக்காங்கடா. இப்போ ஒரு பர்சன் தான் அப்படியே க்யூட்டாக அழகாக உட்காந்துருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின் இந்த மெடிசன் போட்டே சொல்கிறாங்க. ஜங்குக்கும் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பேஷண்ட் இல்லை ஜங்கு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க நான் பேஷண்ட் இல்லை ஓகேவா நல்லா இருக்கேன் இங்கே பாருங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்கே எட்டு வலிக்கல சொல்கிறாங்க. நீ ஏன் இப்படி பண்ணா சொல்லி கேட்குறாங்க. பின்ன அவன் ஷூட் பண்ண வர நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்னோட ஜங்கு நான் சர்வ் பண்ண வேணும் வாசு கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. பாருங்கள் நான் எதுக்காகவும் எனக்கு ஜங்கு விட்டு கொடுக்க மாட்டேன் ஓகேவா எந்த ரீசனாலும் சரி இவன் நம்ம இறந்து போகிறத கூட ஒன்றா தான் இறந்து போகணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி அப்படி பேசாத சொல்கிறாங்க. இல்லை உண்மையா நான் இறந்து போகிறதா கூட உங்க கூட இறந்து போடுவோம் ஓகேவா நான் தனியாக போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்களை தனியாக போக விட மாட்டேன் சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு எந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் மற்றவங்க கூட நீங்கள் பேசினா பாசிட்டிவ் ஆக மாட்டேன். அப்புறம் என்னோட லவ் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஃபைட் பண்ணுவேன் ஈவன் எனக்கு கிட்ஸ்கிட்டோட நான் ஃபைட் பண்ண சொல்லிட்டாங்க. கிட்ஸ்கிட்டே ஆமாம் கிட்ஸ்களோட ஃபைட் பண்ணுவேன். என்னோட டேடா ஃபஸ்ட்டு எனக்கு அப்போ தான் உங்களுக்கு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உண்மையாக சொல்கிறாங்க. நான் நீங்கள் அந்தளவுக்கு சொல்லிட்டாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க லவ்வில் நம்பிக்கையில் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு இந்த கோல்டு ஸ்டீவோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா நான் யாருக்காகவும் இருக்க விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் இப்போ என்னோட பொசிஷனில் யாருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போது யோன்ஜன் தான் கொஞ்சம் பெஸ்ட்டில் ஆயிரம் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு இங்கே பாரு நீ வந்து ஃபஸ்ட்டில் தான் இருக்க நீ எங்கே ஃபைட் பண்ணியிருக்கா சொல்லிட்டு யாருக்கு தெரியும் ஓகேவா எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி தாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கா சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு ஜாப் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. செட்டுங்களாம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மு கொஞ்சம் இப்போ தான் ரெக்கவர் ஆயிருக்காரு சொல்லிட்டு ஜங்கு படுக்க வச்சுறாங்க. ஜங்கு தூங்குறாங்க. டேஸ் போயிட்டு இருக்கா ஜிம்மில் 1 வீக் அகைன் 1 வீக் ஆஃப்டர் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு எல்லாருமே ஜிம்மில் கூப்பிட்றாங்க. ஜிம்மில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க பேசுகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பழைய பேர் லாயர் ஆகிட்டாரு. ஜங்கு எப்பவும் ஆஃபீஸ் போகிறாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் தனி வீட்டில் தானே இருக்காங்க. ஒரு வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. இப்போ ஒரு 2 months ஆஃப்டர் தான் ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க ஜங்க் சொல்லிட்டு அவர் கேஸ் பற்றி படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்டா அவனுக்கு மனசாட்சி இருக்கா சொல்கிறாங்க. மனசாட்சியா எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை மேரேஜ் ஆகிட்டு இவ்வளோ மந்த் ஆகுது 2 month ஆகுது ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்ம ஹனிமூன் போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹனிமூன் நான் போய்க்கலாம் ஜங்க் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. உண்மையாக நீ தான் பேசிட்டியா சொல்கிறாங்க. நான் தான் ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஜங்க் நீங்கள் தானே சொன்னீங்க என்னோட ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சொல்கிறாங்க. ஆமாம் அதை நீ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டேடம்மா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு டைம் உங்களை அப்ரோச் பண்ணேன் நீங்கள் தான் சொன்னீங்க இல்லை இப்போ வேண்டாம் சொல்லிட்டு அப்புறம் எனக்கும் அது போரிங் ஆகிட்டு எதுக்கு இதில் சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம் இப்போ என்ன அவசரம் சொல்லி ஜங்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் கடவுளே நான் இவன் மேலே ரொம்ப ஓவர் கேரிங் வச்சுட்டணும். நான் அவங்க ஹெல்த்துக்கு எதுவும் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் இப்போ பாரு அவன் ஏன் சுத்த விட்றானே சொல்லி ஜங்கு நினைக்கிறாங்க. ஜிமின் பேபி சொல்கிறாங்க. இங்கே பாருடா சொல்கிறாங்க. இந்த கேஸ் தூக்கி ஓரமாக போடுறா சொல்லிட்டு இப்போ என்னோட கேஸை கொஞ்சம் பாரு சொல்கிறாங்க. உங்கள் கேஸை நாளைக்கு முடிச்சு கொடுத்துருனே சொல்கிறாங்க. நான் அதை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அம்மா அப்புறம் உங்களோட கேஸுக்கு நீங்கள் ஃபீஸே கொடுக்கலாம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் உங்கள் கேஸ்க்கு நான் ஜெயிச்சு கொடுத்தேன் எனக்கு ஃபீஸ் கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் அப்புறம் சொல்கிறாங்க. நானும் பார்க்குறேன் இப்போ செட்டில் பண்ணுவீங்க அப்போ செட்டில் பண்ணுவீங்க சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு கூட அந்த அமௌண்ட் ஃபீஸ் கொடுக்கவே இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு ஃபீஸ் எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் அவரோட அக்கௌண்ட்லேருந்து யோன்ஜனுக்கு ஒரு அமௌண்ட் சென்ட் பண்ணுறாங்க. பாரு சொல்கிறாங்க. சரி இப்போ எனக்கு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. கொடுத்துட்டா போச்சு சொல்லிட்டு அவரும் அப்படியே ஜிம்மில் புஷ் பண்ணுறாங்க சோஃபாவில். ஜிம் பார்க்குறேன் என்ன அப்படி கேட்குறாங்க. நீ தான் கேட்ட ஃபீஸை சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு சென்ட் பண்ணாங்க மணியை சொல்கிறாங்க. மணியாக சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நான் மணியில் கொடுக்க மாட்டேன் அப்புறம் சொல்கிறாங்க. இதே வேறு ஒரு லாயர்கிட்ட நான் போயிட்டு இந்த மாதிரி கேஸ் கொடுத்தேன்னா அவங்க எனக்கு வாதாடி கொடுத்து ஜெயிச்சு கொடுத்தாங்கன்னா நான் மணி கொடுத்துப்பா சொல்கிறாங்க. நான் கேஸ் கொடுத்து என் ஒய்ஃப் கிட்டதுனா சொல்கிறாங்க. ஜங்கு என்கிட்ட ஃபஸ்ட்டு கிளைண்ட்டாக தானே வந்து சொல்கிறாங்க. அதே தெரியாது இப்போ ஒய்ஃப் தானே நான் ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு எப்படி ஃபீஸ் கொடுக்கணும் அப்படி தான் கொடுப்பானே அப்படி தான் வாங்கிக்கணும் சொல்கிறாங்க. என்ன இந்த காம சொல்லிட்டு இப்போ ஜிம்மு போயிட்டு ஹங்கரே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு சொல்கிறாங்க. என்னடா இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாதா சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹங்கரே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. அவருனே இவர் குறைஞ்சவரா இவர் கொஞ்ச நாள் ஜிம்மில் அப்ரோச் பண்ணியிருப்பாரு. ஜங்கு சொல்லியிருப்பாங்க இல்லை ஹெல்த் இம்பார்ட்டன்ட் இப்போ வேணாம் சொல்லியிருப்பாரு. இப்போ அதனால் ஜிம்மில் கொஞ்சம் சுற்றிருப்பாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. நானும் குறைஞ்சவரா சொல்லிட்டு அவரும் சரி ஓகே நானும் என்னோட ஃபீஸை கலெக்ட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அவரும் ஜங்கு போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சுத்த ஒரு சொல்லி கேட்குறாங்க. நீ தான் ஓவர் பிகு பண்ணுற சொல்கிறாங்க. அது ஹெல்த் மேலே கேரில் சொல்கிறாங்க. ஆமாம் கேரை சொல்லிட்டு ஜங்கு ஜிம்னும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்கு தான் அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. ஜங்கு வேண்டாங்க நாளைக்கு இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கலாம் வேணாம் சொல்கிறாங்க. ஜங்கு தான் கேட்கவே இல்லை அதான் தெரியாது சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஜங்கு ஜிம்னும் சரி இவ்வளோ டேஸ் ஆகிட்ட சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே கிஸ் பண்ணி அவ்வளோ ஹங்கரியாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க லைஃப் அழகாக ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு 3 month ஆஃப்டர் தான்டா ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு வந்து மறைச்சு பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. ஒன்றுடா சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி மறைக்கிற சொல்கிறாங்க. நீ வேணும்னு தானே பண்ண சொல்லி கேட்குறாங்க. நான் வேணும்னு பண்ணடா சொல்கிறாங்க. அப்படின்னா யாருன்னு டீஸ் பண்ணாங்க தெரியுமா சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமல் கோர்ட்டுக்கு போகிறேன் என்ன டீஸ் பண்ணுறாங்க. என்ன ஜிம்மின் கொஞ்சம் டேஸ் லீவ் எடுத்துக்கூடாதான்னு கேட்குறாங்க தெரியுமா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அந்த ஹிக்கிஸை பார்த்தாங்க சொல்கிறாங்க. ஏதோ நம்ம நியூவாக மேரேஜ் எனக்கு அப்போ இல்லையா அதனால கொஞ்சம் டேஸ் லீவ் எடுத்துக்கோங்க அப்படிலாம் சொல்கிறாங்க தெரியுமா சார் ஜிம்மின்.
ஜங் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் நேற்று சொன்னேன் இப்படி வெயிட் பண்ணாதான் சொல்லிட்டு, அதுவும் இங்கே போய் வெயிட் பண்ணுறேன் எல்லாருக்கும் முன்னாடி தெரியுமா சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. பார்க்க அட்ராக்டிவாக இருக்காது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க போய்ட்டு போக சொல்கிறாங்க. என்னடா கோவமா சொல்கிறாங்க. என்ன வெயிட் பண்ணி சொல்கிறாங்க. நான் வெயிட் பண்ணால் உனக்கு என்ன பண்ண யார் கேட்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. உனக்கு கம்பெனி உனக்கு பார்த்து பயந்து நடங்குறாங்க. உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன பார்த்தா எல்லாரும் கேட்குறாங்க தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் மாதிரி இருக்குது. இதெல்லாம் லவ் போயிட்டா ஹஸ்பண்ட் லவ் போயிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் லவ் போயிட்டு போக சொல்கிறாங்க. இப்போது கரெக்டாக டோர் ரிங் ஆகுது போய் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஐயோ சரி இருடா சொல்லிட்டு அவரு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண பார்த்தா ஜம் கூட அப்பமா ஜிம்ல அப்பமா வந்திருக்காங்க. அங்கிள் ஆண்டி அப்பமா வாங்க சொல்றாங்க. அவரு பார்த்தா ஜிம் பேச முடிச்சிருக்காங்க. ஜிம்ல பார்க்குறேன் என்னாச்சு பாப்பு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லம்மா சொல்றாங்க. ஜம் கூட அம்மா ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் நெக்கு ஃபுல்லாக அவ்வளோ ஹிக்கிஸ் இருக்குது. அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னப்பா அதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. ஜிம்னா ஆண்டி அது சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை உட்காருப்பா சொல்லிட்டு உட்காராங்க. இப்போ எல்லாரும் ஜிம்ல போய் ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. என்னடா அதெல்லாம் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. நான் அவனுக்கு போல்ட்டு பசங்க நினச்சி எப்படியா பண்ணுறாரு கேட்குறாங்க. அம்மா அதை கேட்காதீங்கம்மா சொல்கிறாங்க. சரி போயிட்டு குக் பண்ண சொல்கிறாங்க. குக் பண்ணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நாங்கள் ஜிம்மில் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. சென்டரில் போயிட்டாங்க. இப்போ ஜிம்ல அம்மா ஜிம்ல ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. எப்படி போகுது லைஃப் சொல்லிட்டாங்க. நல்லா போதுமா சொல்லிட்டு அவரும் ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி அவ்வளோ அழகாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போது ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குறாண்டா க்யூட்டாக ஒரு பேபி லட்டு மாதிரி அழகாக இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்கிறாண்டா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா என்ன மாதிரியே இருக்கான் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பக்கம் பார்க்குது. அப்போ நான் அவங்க 2 பேரும் இல்லையா அப்படி கேட்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அச்சோ ஜோனா அங்கே வாசு கூப்பிட்றாங்க. இப்போ ஜோனா கிட்ட வரா கிட்ட நின்றுட்டுருக்கா. அம்மா நான் அவங்க 2 பேர் மாதிரி இல்லையா சொல்கிறாங்க. அங்கே பாட்டா நீ உனக்கு அன்பு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு அன்பு மாதிரி ஆமாம் அதை ஜங்கோட அம்மா மாதிரி இருக்கும் பேபி ரொம்ப அழகாக இருக்கும். நீ ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. டேடா நீ தம்பி பார்த்தா அம்மா மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா மாதிரி இருக்கான் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பேபி ரொம்ப க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்கு. ஜங்க் பார்க்குறேங்க. லாயர் அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை இன்னொரு பேபி சொல்கிறாங்க. கொன்றும் ஜங்க கொண்டா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஃபஸ்ட்டு ஒரு பேபி பிறந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பேபி இதுக்கப்புறம் பேபி பற்றி கேட்டால் அவ்வளோதான் கொண்டு ஒன்றா சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க ஹாப்பியாக இருக்க போதும் அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் ஓகே பாவம் என்னோட ஒய்ஃப் அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தது போன சிரிக்கிறா. அச்சோ டேடா அம்மா நீங்கள் க்யூட்டு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இவங்க பேர் ஃபன்னாக பேசிட்டு இருக்காங்க. இதோடைய அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அவங்க பிடிச்சிக்கணும். அப்புறம் ஓகே பாய் டேக் கேர் எவ்ரிவன். அப்புறம் நான் சொல்ல நினச்சது என்னக்கா நான் இப்போ வந்துட்டு சேனலை குவைட் பண்ணுறேன். அதாவது ஊருக்கு போகிறதுனால ஓகேவா. நான் ரிட்டன் எப்போ வரணும் அப்போ கம்பேக் தரேன் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஸ்பீடாக பேசி பழகிட்டா ஓகேவா. நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலைனாக்க என்னால் எதுவும் பண்ண முடியாது ஓகேவா. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு புரியுது ஸ்டோரினா நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு புரியாமல் கஷ்டப்பட்டு கேட்க வேணாம் ஓகேவா. ஏன்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா. என்னோடய சேனல் தான் பார்க்கணும் எதுவும் இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்பர் ஓகேவா. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.